நாங்கள் எடுத்துக்கொள்ள எபேசியரில் 2ஆம் அதிகாரம் பக்கம் 265 புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 11, 12, 13 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறமானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கொஞ்சம் நான் உங்களுக்கு இதுவரையில் கேட்ட காரியங்களை நினைவுபடுத்தி விட்டு இந்த நாள் செய்திக்குள்ளாக நான் கடந்து போக விரும்புகிறேன். அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால், சொல்லும் போது அப்படி வசனங்களை பார்க்கணும். எபேசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க, முதல் பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்மை பிதாவாகிய தேவன் என்ன செய்திருக்கிறார் சொன்னா, சகல ஆசீர்வாதத்தினாலே, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 4ஆம் வசனத்திலே, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவராய் இருப்பதற்கு அவர் உலகம் தோன்றதுக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் நம்மை உலகம் தோன்றதுக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் என்ன செய்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவருடைய சுயகார புத்திரராகும்படி நம்மை முன்குறித்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாகும்படி நம்மை முன்குறித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். நீங்கள் 7ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள், அங்கே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இவருக்குள் பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள். 12ஆம் வசனத்திலே நாம் பரிசுத்த ஆவிக்குள் நாம முத்திரை போடப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் என்று முத்திரை போடப்பட்டிருக்கிறோம், சீல்ட் என்று சொல்லி அங்கே வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்த வசனம் நாம் பார்க்கும் பொழுது, அவருக்கு சொந்தமானவர்கள் மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக அட்வான்ஸாக இருக்கிறார். நிச்சயதார்த்த மோதிரத்தை அவர் நமக்கு போட்டிருக்கிறார். அரபான் நிச்சயதார்த்த மோதிரம் நமக்கு போடப்பட்டிருக்கிறது. மணவாள நிச்சயமாக என்ன செய்ய, திருமணத்தை முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அட்வான்ஸ் பேமெண்ட் நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, டவுன் பேமெண்ட் நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக பேலன்ஸ் பேமெண்ட்டை என்ன செய்வார், தருவார். நிச்சயமாக நாம் மீட்கப்படுவோம். அல்லேலூயா. நமக்கு ஒரு மகிமையின் சுதந்திரம் உண்டு என்று சொல்லி வசனம் காண்பிக்கிறது. எப்ப நடக்கும் அங்கே பார்க்கிறோம். 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில், காலங்கள் நிறைவேறும் பொழுது விலங்கு நியமத்தின்படி பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள் தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. காலங்கள் நிறைவேறும் பொழுது, அப்ப பிதா ஒரு காலம் வைத்திருக்கிறார். அந்த டைம்ல சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எப்படி நாம் இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னால், அங்கே பவுல் சொல்கிறதான காரியம் எப்படி சொல்கிறாரு, அவர் சொல்லும் போது, கிறிஸ்து இயேசுக்குள்ளே நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், நாங்கள் முன்குறிக்கப்பட்டு அவருடைய சுதந்திரம் ஆகும்படி நாங்கள் என்ன செய்தோம், நாங்கள் முன்குறிக்கப்பட்டு இருக்கிறோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவிக்குள் என்ன செய்ய, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, உங்களை குறித்து நான் பார்க்கும் பொழுது கிறிஸ்து இயேசு மேல உங்களுடைய விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு 14-15 வசனங்களை பாருங்க, கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். அந்த ஜெபம் என்னன்னு சொல்றாரு. என்ன, எப்படிப்பட்ட ஜெபம்? அவர் சொல்றாரு, நீங்க பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்வதற்கான ஞானமும் தெளிவும் அளிக்கிற ஆவியை அவர் உங்களுக்கு தந்திரல வேண்டும் என்று. அல்லேலூயா. பிதாவாகிய தேவனேசன் சபை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தின் தெளிவை அளிக்கிற ஆவியை அவர் உங்களுக்கு தந்திரல வேண்டும் சொல்றாரு. என்னெல்லாம் நாம் அறிய வேண்டும் பிதாவாகிய தேவனை குறித்து அவர் சொல்றார். என்னெல்லாம் அறிய வேண்டும்? அவர் நம்மை அழைத்திருக்கிறதுனால நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும். அல்லேலூயா. அவர் நம்மை அழைத்ததனால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், அதே வேளையில அவர் பரிசுத்தவான்களாகி நம்மிடத்தில் அவருக்கு உண்டாயிருக்கிற மகிமையின் சுதந்திரத்தின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், அதே வேளையில கிறிஸ்துவை மரித்தோடு எழுப்பினாரே, அவரிடத்தில் காண்பித்த அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை, பிதாவாகிய தேவன் பலத்த சத்துவத்தின் வல்லமையினால் கிறிஸ்துவை எழுப்பினாரே, அதே வல்லமை விசுவாசிகளாக இருக்கிற நம்மிடத்தில் இன்றைக்கு அவர் காண்பிக்கிற அந்த மகத்துவத்தை, அந்த வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை நீங்கள் அறியும்படிக்கு உங்களுக்கு பிரகாசமான கண்களை அவர் கொடுக்க வேண்டும் என்று உங்களை
உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் சொல்றதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிதாவாகிய தேவன் அந்த வல்லமையில கிறிஸ்துவை எழுப்பி என்ன செய்திருக்கிறார் சொன்னா, எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பேர் பெற்றுக்கும் எல்லா நாமத்திற்கு மேலாக இயேசுவை உயர்த்தி, அல்லேலூயா, இயேசுவை உயர்த்தி எல்லாரும் அவருக்கு முன்னாக முழங்கால் படியிடுமாக இயேசுவை அவர் உயர்த்தி, எல்லாவற்றுக்கு மேலாக அவரை உயர்த்தி தனது வலதுபார்சத்தில் உட்காரும்படி செய்து, எல்லாவற்றோட பாதங்கள் கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றை நிரப்புகிற இயேசு கிறிஸ்துடைய சரீரமாகிய சபைக்கு எல்லாவற்றுக்கு மேலாக அவரை தலையாக தந்தரில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை இயேசுவுக்கு அந்த வல்லமை பிதா அவருடைய வல்லமையினாலே இயேசுவுக்கு இதை செய்திருக்கிறார் என்று சொல்லிட்டு நமக்கு என்ன செய்ய, அதே வல்லமையினால நமக்குள்ள கிரியை செய்கிற அந்த வல்லமைன்னு சொல்றாரு. அந்த வல்லமை எப்படி நமக்குள்ள கிரியை செய்கிறது அப்படிங்கிறது தான் 2ஆம் அதிகாரத்தை ஆரம்பத்தில் அவர் காண்பிக்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறது, வல்லமை மக்கள் எப்படி கிரியை, தேவனுடைய வல்லமை மக்கள் எப்படி கிரியை செய்கிறது, அக்கிரமங்களாலும் பாவங்களால் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அவர் எப்படி இருந்தோம், நம்ம மரித்த நிலையில் இருந்தோம். அல்லேலூயா. அடுத்த வசனம் 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஆகாய அதிகார பிரபுவாக ஆவிக்கேற்றபாடு நடந்து கொண்டு இருந்தோம். 2 தீமோத்தேயு 2:26 சொல்லுகிறபடி பிசாசு இச்சையின்படி செய்கிறதுக்கு நம்ம மயக்கத்தில் இருந்தோம். முதலாவது மரித்தவர்களாக இருந்தோம், 2வது மயக்கத்தில் இருந்தோம், 3வது வசனம் சொல்லுகிறது மதியற்றவர்களாக இருந்தோம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முன்னே நம்ம மாம்சம் மனசும் விரும்பினைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்களின் பிள்ளைகளாக இருந்தோம், மதியற்றவர்களாக இருந்தோம். இந்த இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா, நம்ம மரித்தவர்களாக இருந்தோம், மயக்கத்தில் இருந்தோம், மதியற்றவர்களாக இருந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்மை என்ன பார்த்தோம், 5ஆம் வசனம் 2:5 பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நம்மை 4ஆம் வசனம் சொல்றது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் தம்முடைய அன்புக்கு நம்மிடத்தில் அன்பு மிகுந்த அன்பினாலே, அல்லேலூயா, அக்கிரமங்களை மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. தேவனே உயிர்ப்பித்தார், தேவனே நம்மை கிறிஸ்துவோடு கூட தேவனே நம்மை உயர்த்தினார். 7ஆம் வசனம் சொல்லுது, தேவனே நம்மை உன்னதங்களில் உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. இப்போ ஞாபகம் வருதா, தேவனே உயிர்ப்பித்தார், தேவனே உயர்த்தினார், தேவனே உன்னதங்களில் உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் நமக்கு செஞ்சாரு? 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் சொல்லுது, நாம கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இந்த ரட்சிப்பு கிரியினால் உண்டானதல்ல. அல்லேலூயா. அப்போ இந்த ரட்சிப்பு தான் காரணம். அப்போ ரட்சிப்பை நான் பார்த்தேன், எப்படிப்பட்ட ரட்சிப்பு, அது கிரியினால் உண்டாகவில்லை, கிருபையினால் உண்டாயிருக்கிறது, கிஃப்டாக உண்டாயிருக்கிறது. ஞாபகம் வருதா? இப்போ ஞாபகம் இருக்கா? அது கிருபையினால் உண்டாயிருக்கிறது, கிரியினால் உண்டாகவில்லை, கிஃப்டாக, தேவனுடைய ஈவு கிஃப்டாக அது உண்டாயிருக்கிறது என்று சொல்ல செய்தோம், நாம் பார்த்தோம். அல்லேலூயா. அது தொடர்ந்து 10ஆம் வசனத்தை நாம் ஒரு நாள் தியானித்தோம் இல்லையா? 10ஆம் வசனம் தியானிப்போம். என்ன தியானித்தோம்? அப்படி நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம நற்கிரியைகளை செய்யும்படிக்கு கிறிஸ்து இயேசுவுக்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். மாஸ்டர் பீஸ். நாமத்தில் மாஸ்டர் பீஸ். நாம் தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் அவைகளை முன்னதாக என்ன செய்திருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்மை சிருஷ்டித்திருக்கிற, நம்மை ரட்சித்திருக்கிற நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் நற்கிரியைகளை செய்து ரட்சிக்கப்படும்படி நாம் சிருஷ்டிக்கப்படவில்லை, மாறாக ரட்சிக்கப்பட்டு நற்கிரியைகளை செய்யும்படி தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் நோக்கம். அப்போ அதனால என்ன உண்டாகணும்? இந்த சமுதாயத்தில் என்ன உண்டாகணும்? அதான் அவர் நம்ம நற்கிரியைகளை செய்யும்படி நாம் கிறிஸ்து இயேசு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நோக்கம். அதனால் உண்டாக வேண்டும் தாக்கம். ஞாபகத்துக்கு வரலையா? அதனால் உண்டாக வேண்டும் தாக்கம். என்னை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டும், நமக்கு என்ன உண்டாக வேண்டும்? ஏக்கம். கரங்க தலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமா, அதான் அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிற, நம்மை ரட்சித்திருக்கிற நோக்கம். நம்மை கொண்டு அவருடைய மகிமைக்காக உண்டாக வேண்டும் தாக்கம். என்னை கொண்டு செய்யும் ஆண்டவரே அப்படின்னு நமக்கு உண்டாக வேண்டும் ஏக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது தொடர்ந்து என்ன செய்தோம்? நம்ம 1ஆம் வசனம் 10ஆம் வசனம் வரையில் மறுபடியும் ஒரு நாள் செய்தோம், தியானித்தோம். அப்படி தியானிக்கும் போது வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? நாம் தேவனாலே வாழ பிறந்தவர்கள். அல்லேலூயா. நம் தேவனாலே வாழ பிறந்தவர்கள். 2வது தேவனுக்காக வாழ பிறந்தவர்கள். அல்லேலூயா. 3வது தேவனோடு வாழ பிறந்தவர்கள். நல்ல கரங்க தலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. இதுவரைக்கும் பார்த்து வந்திருக்கிறோம். இப்போ அந்த 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையிலும் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், நான் பார்க்க போகிறோம். மறுபடியும் அந்த வசனங்கள் வாசிங்க. வசனங்களை எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11லிருந்து 13 வசனங்கள். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால்
விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஹல்லேலூயா. ஹாரி ஐன்ஸ்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர், சரியா, ஒரு ஃபாரின்ல. அவர் ஒரு நாள் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுறதுக்கு போகும்போது ஒரு அம்மா குறி சொல்கிற லேடி ஒன்று ட்ரெயினில் ஏறிட்டு அவரை பார்த்துட்டு வந்து சொல்லிச்சான், எனக்கு நீ இவ்வளோ பணம் தருவாயானால். அவர் யாருன்னு அதுக்கு அந்த அம்மாவுக்கு தெரில. அது நேரம் அது அவர்கிட்ட வந்து சொல்லிச்சான், நீ எனக்கு இவ்வளோ பணம் தந்தா, தனியாக உட்காந்துருந்தாரான், நீ இவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து உன்னுடைய பூர்வீகத்தை சொல்லுவேன், இப்போ உனக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அதையும் சொல்லுவேன், இனிமேல் உனக்கு என்ன நடக்க போகுது அதையும் சொல்லுவேன் அப்படின்னாரான். அவர் சொன்னால் அந்த மாதிரி உட்காருமான்னாரான். சரி, அந்த மாதிரி உட்காந்துச்சான். பாக்கெட்டில் கையை விட்டாரான். இது பணம் தான் கொடுக்க போகிறார் போல இருக்கு அப்படின்னு நினச்சிருந்தா அந்த அம்மா. சின்ன நியூ டெஸ்டமெண்ட், புதிய ஏற்பாடு சின்னதாக பாக்கெட்டில் வச்சுருந்த எடுத்தாரான். எடுத்துகிட்டு எபேசியர் ஓப்பன் பண்ணாரான். 2ஆம் அதிகாரத்தை ஓப்பன் பண்ணி, என் பாஸ்டர் நான் சொல்கிறேன், என்னோடய பூர்வீகத்தை சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அக்கிரமனாலும் பாவத்தினாலும் மரித்த நிலையில் இருந்தேன் தெரியுமா, மயக்கத்தில் இருந்தேன் தெரியுமா, நான் இந்த மாதிரி இருந்தேன் தெரியுமா, சரியா, மதியற்ற நான் இருந்தேன் தெரியுமா, அப்படி தான் இந்த புக்கு சொல்லுது, அப்படி தான் நான் இருந்தேன். இப்போ என் நிலைமை என்ன தெரியுமா, கிறிஸ்து இயேசுக்குள்ளே அவர் ரத்தத்தினால நான் சமீபமாக இருக்கிறேன். அல்லேலூயா. என் ஃப்யூச்சர் என்ன தெரியுமா, என் ஃப்யூச்சரு நான் நிச்சயமாக அவரால் மீட்கப்படுவேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு மகிமையின் சுதந்திரம் இருக்குது அப்படின்னு எபேசு நிருபத்தை வச்சு சொன்னான். அதம்மா, ஐயோ ஒரு தப்பான ஆள்கிட்ட வந்துட்டேன் போல இருக்குன்னு அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி ஓடிச்சான். சரியா, சோதரம். உண்மையில் பாரு, நமக்கு எப்படி அந்த நான் அந்த சம்பவத்தை நான் வாசிக்கும் போது நினச்சேன், நமக்கு இந்த எபேசு நிருபம் வந்து ரிச், அதாவது நம்ம கிறிஸ்து இயேசுவுக்கு நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை இந்த நிருபம் காமிக்கிறது. நல்ல கரங்க தலையில சொல்லுவோமா? ஏன்னா ஆரம்பிக்கிறது அப்படி தான் ஆரம்பிக்குது. 3ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு, நல்லா சொல்லுங்களேன், சோத்ரம். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு சோத்ரம்னா நன்றின்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவிக்குரிய கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்திருக்கிறாரு, ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன செய்தி கேட்க போறோம்னா, எட்ட இருந்து கிட்ட. அல்லேலூயா. சொல்லுவோம், என்ன சொல்லுவாங்க, எட்ட இருந்து கிட்ட. அல்லேலூயா. அது வசனம் அப்படி சொல்லுதா? ஆமாம், சொல்லுது. பாருங்களேன், நீங்களே 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், நம்ம வாசித்த வசனங்களில் 11ஆம் வசனம் எப்படி, ஆனபடினாலே சொல்லுங்கள், ஆனபடினாலே முன்னே, சரியா, அப்படி முன்னே அப்படி சொல்லுது. அப்புறம் 12ஆம் வசனம், அக்காலத்தில். 12ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது, நீங்கள் சபைக்கு வர முன்னாடி, கிறிஸ்து விட்டு வரதுக்கு முன்னாடி, முன்னே, அக்காலத்தில். அடுத்து 13ஆம் வசனம் பாருங்கள், முன்னே. முன்னே எங்க இருந்த நீங்கள், எட்ட இருந்த நீங்கள், இப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கிட்ட வந்தீர்கள். அல்லேலூயா. எட்ட இருந்து கிட்ட காமிக்குது. அல்லேலூயா. ஆமாம், அதைத்தான் நம்ம இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், ஆண்டோட வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். 3 காரியங்களை கேட்க போகிறோம். விருத்த சேதனம் இல்லாதவர்கள், விக்கிர ஆராதனைக்காரர்கள், விரும்பப்பட்டவர்கள் அல்ல விரும்பப்படுகிறவர்கள். நல்ல கரங்க இதெல்லாம் சொல்லுவோமா, நல்லா உற்சாகமாக சொல்லுவோமா? முதல் காரியம், விருத்த சேதனம் இல்லாதவர்கள், அப்படித்தான் நம்ம இருந்தோம். 2வது விக்கிரகாராதனைக்காரர்கள், விக்கிரகாராதனைக்காரர் தான் இருந்தோம். 3வது விரும்பப்பட்டவர்கள் அல்லது விரும்பப்படுகிறவர்கள். அல்லேலூயா. 3 காரியத்தை வேதத்தின் வெளிச்சத்தில் பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு விசேஷமாக இடைபடுவாராக. நல்லா உற்சாகம் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தூங்குறவங்க யாராவது அல்லேலூயா சொல்லுங்க. பார்த்தீங்களா, கொஞ்சம் பேர் தூங்குறாரா அல்லேலூயா சொல்லுங்கன்னா கூட அது சொல்கிறாங்க. சரியா, தூங்கல. அவங்க தூங்கினா எப்படி அதை சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து என்னன்னா, நீ எப்போ அல்லேலூயா சொல்ல சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சரி, அப்போ முதல்ல என்ன சொன்னேன், எட்ட இருந்த நம்ம கிட்ட. முதல்ல என்ன, விருத்த சேதனம் இல்லாதவர்கள். சரி, அது வசனம் வாசிங்க, 11 வசனம் வாசிங்க. 11. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாரா இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள். போதும், தெளிவா போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு அங்கே சொல்ல, ஆனபடியினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால், யூதர்களால், இஸ்ரேல் ஜனங்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட புறஜாதியாராகிய நீங்கள். அப்ப நம்ம எப்படி இருந்தோம், விருத்த சேதனம் இல்லாதவர்கள். இது என்ன பெரிய நம்ம விருத்த சேதனம், அது என்ன பெரிய விஷயமா? பெரிய விஷயம் தான்யா. அதனால தான் ஆவியானவர் பவுலை கொண்டு இதை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம் ஆமாம் ஆமாம். விருத்த சேதனம் இல்லைன்னா அது என்ன பெரிய விஷயம்? விருத்த சேதனம் அது என்ன, அது போய் பெருசாக சொல்லப்பட்டிருக்கு, அது இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கக்கூடாது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளங்க பண்ணுவாராக. அல்லேலூயா.
அது எப்படி போட்டிருக்குமா, நம்ம இங்கே எபேசு 2:1 வந்து அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்தோம்னு வாசிக்கிறோம். எதனால? அக்கிரமங்களினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்கள்னு வாசிக்கிறோம். நீங்கள் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. அங்கே மரித்தவர்கள் எப்படி இருந்தோன்னு பாருங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் கவனிங்க. அக்கிரமங்களாலும் பாவங்களினாலும் மாத்திரமல்ல, வசனம் சொல்லுது உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த. அப்போ நம்மளை எப்படி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? நம்ம அக்கிரமங்களின் பாவங்களினால் மாத்திரம் மரித்தவர்களாக இருந்தோம்னு சொல்லுற வசனம் சொல்லுது, நீங்கள் விருத்த சேதனம் இல்லாமையினாலும் மரித்தவர்களாக இருந்தீர்கள். அப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்கள் விருத்த சேதனம். தான் ஆவியானவர் எழுதுறாரு. ஏன் அவ்வளோ முக்கியம், ஏன் அவ்வளோ காரியம் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேருந்து 11ஆவது அதிகாரம் வரையிலும் ஒரு ஜென்ரல் ஹிஸ்ட்ரி, உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களுடைய சரித்திரம் அது. எது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் சிருஷ்டிக்கப்பட்டதில் தான் 11ஆம் அதிகாரம் வரையிலும் எல்லா ஜாதி ஜனங்களுடைய சரித்திரம் அது 11 அதிகாரம். ஆனால் 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஸ்பெஷல் சரித்திரம் யாருன்னா இஸ்ரேல் ஜனங்களை சரித்திரம் ஆரம்பிக்குது. ஆபிரகாம் அழைச்சல். அதிலிருந்து பைபிள் பழைய ஏற்பாட்டில் என்னதான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு காரியம் தான், இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவனுக்குள்ள காரியம் தான் ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட சரித்திரத்தின் காரியம் தான் ஃபுல்லாக இருக்கிறது என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அங்கே ஆபிரகாமை தேவன் அழைக்கிறது பார்க்குறோம். அவன் இடத்துல ஆண்டவர் உன்னை நான் வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு வாக்கு பண்ணுறாரு. வாக்கு பண்ணி அதை நிறைவேற்றுகிறதான அந்த குறித்த காலம் வந்தபோது ஆண்டவர் அவனிடத்தில் பேசின காரியம் என்ன? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம். என்ன சொன்னார் ஆண்டவர் பாருங்க, நான் உனக்கு இதெல்லாம் நிறைவேற்றுவேன், உன்னை நான் பழகி பெருக பண்ணுவேன். 8ஆம் வசனம் பாருங்க, உங்கள் தேசம் முழுவதும் என்ன செய்வேன், உனக்கும் உன் சந்ததிக்கு நான் சுதந்திரமாக என்ன செய்வேன், கொடுப்பேன். ஆனால் நீ ஒரு காரியம் பண்ணணும். என்ன பண்ணணும்? 9ஆம் வசனம் வாசிங்க. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்படும். என்னுடைய உடன்படிக்கை ஆபிரகாமே, உன்னோடும் உன் சந்ததியோடு நான் செய்கிற உடன்படிக்கை என்னன்னு சொன்னா விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். நீங்கள் வாசிங்க. உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமா. உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கும். ஒரு யோசிங்க, ஏன் ஆண்டவர் இந்த அடையாளத்தை தேர்ந்தெடுத்தார்? இந்த அடையாளத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார்? விருத்த சேதனம் அப்படிங்கிற அடையாளத்தை ஏன் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார்? சரியா? ஆண் உறுப்பினுடைய நுனித்தோல் வெட்டப்பட வேண்டும், அதான் காரியம். ஏன் ஆண்டவர் ஒரு செக்ஷுவல் ஆர்கனை, ஏன் ஆண்டவர் ஒரு அதனுடைய நுனித்துவாலை வெட்டுகிறதான காரியத்தை ஏன் ஆண்டவர் அடையாளமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, நீங்க வாசிக்க வேணாம். புறஜாதியுடைய பழக்கெல்லாம் அருவருப்பா இருந்தது. புறஜாதியுடைய காரியம்லாம் அருவருப்பு. நீங்க லேவியராகமம் 18ஆம் அதிகாரத்தை நீங்க போய் வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே புறஜாதிகளுடைய காரியம் என்னன்னு போட்டிருக்கோம். புறஜாதிகள் அவங்க தகாத பாலுறவு கொள்ளுகிறவர்களாய் காணப்பட்ட பாலியல் ஒழுக்கக்கேடுகள் நிறைந்த ஒரு காரியங்கள் அவங்க இடத்துல காணப்பட்டது. எந்த உறவினை பார்க்க மாட்டாங்க, அவனை என்ன செய்தது, அவங்க எல்லா உறவுலையும் அவங்க அந்த தகாத காரியங்கள் காணப்பட்டது. அதோடு கூட விலங்குகளோடு புணருகிற காரியங்கள் காணப்பட்டது. விலங்குகள் புணர்கிற காரியம் காணப்பட்டு இப்படி அருவருக்கத்தக்க காரியங்கள்லாம் புரஜாதிகள் மத்தியிலே இருந்ததுனால ஆண்டவர் என்ன செய்தார்னு சொன்னா, அந்த செக்ஷுவல் ஆர்கனில், அதாவது மனிதனுடைய அவனுடைய பிறப்பு காரியம், சரியா? ஒரு மனிதன் ஒரு மனுஷியோடு சேர்ந்தாதான் ஒரு குழந்தை பிறக்க முடியும். அங்கே பிறக்கிற காரியத்திலேயே பரிசுத்தம் காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தான்னு சொன்னா, இந்த அடையாளத்தை தெரிந்து கொண்டார். அவங்களுடைய காரியம் எல்லாம் அருவருப்பு நிறைந்தது அப்படின்னு சொல்ற காரியம் பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் இருந்த எல்லா பிரஜாதிகளுடைய காரியமும் அதான், சரியா? அவங்களுடைய கோயில் சொல்லக்கூடிய கோயில்கள் இருக்கிற சிற்பங்களை பார்த்தீங்கன்னா, சிற்பங்களில் கூட கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா அந்த சிற்பங்கள் எல்லாமே செக்ஸ் ப்ரொமோட் பண்ணுறதா என்ன செய்யும், காணப்படும். செக்ஷுவல் காரியங்கள் தான் அந்த சிற்பங்களில் இருக்கும், சரியா? சிற்பங்கள் ஸ்கல்ப்சர்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதை போய் பார்க்கும் பொழுது நல்லா இருக்கு, எல்லாருக்கும் பார்த்துருப்போம். ஆனால் உற்று கவனித்தால் அதில் என்ன போட்டிருக்கு, என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை தான் காமிச்சுட்டு இருப்பானுங்க, சரியா? இப்போ ஆண்டவர் புறஜாதி எல்லாம் அருவருக்கத்தக்க காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. என் ஜனமாகிய நீங்கள்
சரியா? ஆபிரகாமே, உன்னை உன் சந்ததியை நான் தெரிந்து கொள்கிறேன். நீங்கள் இதில் எப்படி செய்யணும்? நீங்கள் சுத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். உங்கள் வித்து பரிசுத்த வித்தாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் உனக்கு எனக்கு நினைச்ச உடன்படிக்கை, உனக்கும் உன் சந்ததிக்கும் எனக்கும் உள்ள உடன்படிக்கை. வாசிக்க தொடர்ந்து. உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தல்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொள்ளப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொள்ளப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுது. நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுது. உங்கள் மாம்சத்திலே நீங்கள் என் ஜனம் அப்படின்னா உங்கள் மாம்சத்தில் இது நித்திய உடன்படிக்கை என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். குழந்தை பிறந்த 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இதுவே என்னுடைய உடன்படிக்கையின் அடையாளம். ஏன் அப்ப இது உடன்படிக்கைன்னு சொன்னா அதை நீங்க மீறக்கூடாது. அடுத்த வசனம் வாசிங்க. மீறினா என்ன பாருங்க. நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோல் உள்ள ஆண் பிள்ளையா இருந்தால் அந்த ஆத்மா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். அப்படி விருத்த சேதனம் செய்யாதவன் எவனோ அவன் அறுப்புண்டு போவான். என் ஜனத்தில் இராதபடிக்கு அவனை என் ஜனமான செய்ய மாட்டேன், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அறுப்புண்டு போவான் சொன்னார். அப்போ உடனே ஆபிரகாம் வந்து அந்த விருத்த சேதத்தை செய்தாரா அப்படின்னா ஆமாம் செஞ்சாருன்னா பைபிள் சொல்லுது. ஏன்னா அவரும் இஸ்மவேலும் அதே அதிகாரத்தில் நீங்கள் 24-25 பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய நுனித்தோலில் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 99 வயதாக இருந்தான். அவனுடைய குமாரன் இஸ்மவேலுடைய நுனித்தோலில் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 13 வயதாக இருந்தான். சொன்ன உடனே ஆபிரகாம் செய்தான். அல்லேலூயா. ஈசாக்கு பிறந்த உடனே நீங்கள் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஈசாக்கு பிறந்த உடனே 4ஆம் வசனம் பாருங்க. 4ஆம் வசனம் 3ஆம் வசனம். அப்போது ஆபிரகாம் தனக்கு சாரால் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். 4ஆம் வசனம். குமாரனாக ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். விருத்த சேதனம் பண்ணாதவன் அறுப்புண்டு போவான் ஆண்டவர் சொன்னார். என் கோபம் மேலே வரும் சொன்னார். நீங்கள் மோசைகிட்ட ஆண்டவர் ஊழியத்தை குறித்து பேசுகிறார். நீ எகிப்துக்கு போய் என் ஜனங்கள் என்ன பண்ணு விடுதலையாக்க வேண்டும்னு சொன்னார். மோசை என்ன பண்ணார்? அங்கேருந்து எகிப்திலிருந்து ஓடி வந்தார். இங்கே வந்து என்ன செய்தார்? அங்கே அவர் வந்து தங்கியிருந்த இடத்துல சிப்போரால் என்ன செய்தார்? கல்யாணம் பண்ணிட்டார். சிப்போரா வந்து யூத ஸ்திரீ கிடையாது, இஸ்ரவேல் அல்லாதவள் அவள். சரி, எத்தியோப்பிய ஸ்திரீன்னு சொல்லி பின்னாடி பிரச்சனை வரதை பார்க்குறோம். அப்போ அப்படி சிப்போராவில் கல்யாணம் பண்ணாங்க. சிப்போரால் கல்யாணம் பண்ணி பிள்ளைகள் பண்ணுவாங்க. பிள்ளைகளுக்கு யார் என்ன பண்ணல? மோசை என்ன செய்யலை? மாமனார் வீட்டில் இருந்தனால விருத்த சேதனம் பண்ணலை. இப்போ ஊழியத்துக்கு போகிறேன்னு புறப்பட்டான், பிள்ளைங்களோட புறப்பட்டான். இப்போ பைபிள் எப்படி சொல்ல தெரியுமா? அவர் தான் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, அவர் தான் அங்கே எகிப்துக்கு போகணும்னு அனுப்புகிறாரு. ஆனால் அந்த 4ஆம் அதிகாரம் யாத்திராக 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திரா 4ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை பார்த்தீங்கன்னா வழியில் தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு மோசேக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். ஏன்? அவன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யலை? இதை டக்குன்னு சிப்போரால் கண்டுபிடிச்சிட்டா. ஏன்னா அவன் சொல்லியிருப்பான் முதல்ல, எங்கள் ஜாதிப்படி என்ன செய்யணும்? தேவனோட உடன்படிக்கை என் பிள்ளைங்களுக்கு செய்யணும். ஏன் பிள்ளைங்களுக்கு விருத்த சேதனம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பான்னு இருக்கேன் சிப்போரால்கிட்ட. அவள் சும்மா இருங்கத்தான். அதெல்லாம் அப்போது நீ இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற எகிப்தில் இருக்கிற சும்மாரும் இது சாரி என் கூட இருக்கிற எகிப்தில் இல்லை, அங்கே இருக்க அங்கே பண்ணிவிடுங்க, இங்கே என் கூட இருக்கும்போது அதெல்லாம் வேண்டான்னு சொல்லியிருப்பாளுக்குன்னு. ஊழியத்துக்கு போகும்போது பார்த்தா கொல்ல வந்தது பார்த்தோன்னே எடுத்து பாருங்கள் அவளே சரி. அப்போது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்தருடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் காலுக்கு முன்பாக எரிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றால் பின்பு அவனை விட்டு விலகினார். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண பிறகு தான் ஆண்டவர் என்ன செய்தார்? விலகினார். இல்லைன்னா அவனை கொல்ல பார்த்தான்னு பார்க்குறேன். யாரை? மோசையை ஆண்டவர் காலி பண்ணும்போது. எதனால? தன் பிள்ளைக்கு அவன் என்ன செய்யலை? விருத்த சேதனம் பண்ணலை. சரியா? அந்த யோசுவா கூட இருந்த சேனை அவங்கெல்லாம் புதிய சந்ததி. மோசையோடு இருந்தவங்களாம் வனாந்திரத்தில் செஞ்சாங்க. 38 வருஷமாக சுற்றி வந்தாங்க. மொத்தம் 40 வருஷம் சுற்றி வந்து என்ன செஞ்சாங்க? அவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் யோசுவாவோடு இருந்ததான சேனை அவர்கள் புதிய சந்ததி. அவர்கள் இப்போ கானான் தேசத்தில் பிரவேசிக்க போகிறாங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னே ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னே யோசுவா சரித்திர புஸ்தகத்தில், யோசுவா சரித்திர புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிற காரியத்தை பாருங்கள். 7ஆம் வசனம். அவர்களுக்கு பதிலாக அவர் எழும்ப பண்ணினேன் அவர்கள் பிள்ளைகளை யோசுவா என்ன செய்தான்? விருத்த சேதனம் செய்தான். ஏன்? 5ஆம் வசனம். எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட பின் வழியில் வனாந்திரத்தில் பிறந்த சகல ஜனங்கள் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். சரியா? அதனால் இப்போது கானான் தேசம் உள்ளே போகும்போது
8ஆம் வசனம் பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர் குணமாக மட்டும் தங்கள் இனங்களில் பாளையத்தில் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. வாக்களிக்கப்பட்ட பாலும் தேன் ஓடுகிற கானா தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண வேண்டியிருக்கு அவங்க? சரி, என்ன பண்ண வேண்டியிருக்க? விருத்த சேதனம் செய்தார்கள். இப்போ விருத்த சேதனம் என்ன செய்கிறோம் நம்ம இங்கே பார்க்குறோம். சரியா? இதைத்தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆவியானவர் சொல்கிறாரு, ஆனபடினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராக இருந்து மாம்சத்தில் கையினால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள். ஏன்னா இது ஆபிரகாமோட ஆண்டவர் பேசின காரியம். தொடர்ந்து இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க? அதை கடைபிடிச்சாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா லேவியராகும் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு. லேவியராகும் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் நீ இஸ்ரவேல் புத்திரரை சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றாள், அவள் சூதக ஸ்திரீ விளக்கமாக இருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 நாள் தீட்டா இருப்பாள். 3ஆம் வசனம் பாருங்க என்ன சொல்லுது? 8ஆம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோல் மாம்சம் என்ன பண்ண கடவுது? விருத்த சேதனம் பண்ணப்பட கடவுது. 8ஆம் நாளிலே இயேசு கிறிஸ்து 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டார். இயேசு. சரியா? லூக்கா சுவிசேஷம் வந்தீங்க நீங்கள், லூக்கா சுவிசேஷத்தில் ஏன்னா அங்கே நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராக தான் என்ன செய்தார்? அவர் வந்தார். அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராக வந்ததுனால அங்கே லூக்காவில் நம்ம பார்க்குறோம். லூக்காவில் 2ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம், பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்தில் உட்பவிக்கிறதுக்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடி அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டார். சரியா? அந்த விருத்த சேதனன்றது அவங்களுக்கு யூதர்களுக்கு எப்படிப்பட்ட காரியம் தெரியுமா? இஸ்ரேல் மக்களுக்கு அந்த விருத்த சேதனன்றது நாங்கள் தேவனுடைய ஜனம். யாருடைய ஜனம்? எங்களுக்கும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கும் உடன்படிக்கை இருக்கிறது. நாங்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகள். அல்லேலூயா. அவங்களுக்கு அதில் இருந்துச்சு ஒரு பெருமைதான், ஒரு பெருமை இருந்துச்சு. நாங்கள் யாருடைய ஜனம்? இந்த விருத்த சேதத்தினால, மாம்சத்தில் செய்யப்பட்டிருக்கிற, கையினால் செய்யப்பட்டிருக்கிற இந்த விருத்த சேதத்தினாலே நாங்கள் தேவனுடைய ஜனம். நாங்கள் சிலைகளுக்கு சுரூபங்களுக்கு உட்பட்டவர்கள் அல்ல. நாங்கள் ஜீவனுள்ள மெய்யான தேவனுடைய ஜனங்கள் நாங்கள். அதனால தான் பெருமை கொடுத்து பேசும்போது நீங்கள் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா பவுல் பெருமை கொடுத்து, நான் கூட பெருமை பாராட்டலாம்ப்பா, சும்மா கிடையாது. அப்படி பேசும்போது எடுப்புல முதல் சொன்ன வார்த்தை சொல்கிறது பாருங்களேன். 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, நான் கூட 4ஆம் வசனம், மாம்சத்துமே நம்பிக்கை வைக்க வேண்டுமானா நானும் வைக்கலாம், வேறொரு மாம்சத்துமே நம்பிக்கையாக இருக்க நினைத்தால் அது நான் அதிகமாக அப்படி செய்யலாம் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன? நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். அதுக்கப்புறம் தான் நான் பென்னியமின் கோத்திரத்தான், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்னியமின் கோத்திரத்தான் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் எடுத்த வார்த்தை என்னது? நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன். எவ்வளோ இதுவாக சொல்கிறார் பாருங்க, எவ்வளோ பெருமிதமாக சொல்கிறார் பாருங்க. விருத்த சேதனம் அடைந்தவன். கவனிங்க, யூதர்கள் வந்து எப்படின்னா விருத்த சேதனம் இல்லாத புறஜாதிகளை நம்ம அவங்களுக்கு அருவருப்பு. அவங்களுக்கு யார்? அவங்களுக்கு யார்? அருவருப்புங்க. நம்ம அருவருப்பு. விருத்த சேதனம் இல்லாத நம்ம அருவருப்பு. இப்போ 2 சேர் கொடுங்க மாப்பிள்ளை பண்ணிக்கல, இப்படி உட்காருங்க, அப்படி போட்டுருப்பா. இதுங்க ஏன்பா? தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காத இருக்கட்டும். ஒன்றா பார்த்துட்டான். சரி வாங்க, சோதரம். சரி காருங்க. அப்போது விருத்த சேதனம் இல்லாத நாம யூதர்களுடைய பார்வையிலே அருவருக்கத்தக்கவர்கள், அருவருப்பானவர்கள். சரியா? ஏன்னா நம்ம யாருடைய ஜனம் கிடையாது. சொல்லுங்க, பேசுங்க. யாருடைய ஜனம் இல்லை? இப்போ இல்லை விருத்த சேதனம் இல்லாத நாட்களில் இப்போ நம்ம தேவனுடைய ஜனம். சரியா? விருத்த சேதனம் இல்லாத நாட்களில் யாருடைய ஜனம் கிடையாதுங்க? தேவனுடைய ஜனம் இல்லை, அவர்கள் தேவனுடைய ஜனம். அதனால புறஜாதிகள் வந்து அருவருப்பை தான் பார்த்தாங்க. எப்படின்னா கூட உட்காந்து சாப்பிட மாட்டான். எப்படி என்ன பண்ண மாட்டாங்க? என்ன செய்ய மாட்டாங்க? கூட உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிட்டார் பேதுரு கொர்நேலி வீட்டுக்கு போய் 10ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரத்தில் ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் என்ன கேட்டாங்க பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலி வீட்டில் போய் சாப்பிட்றாரு, புறஜாதியோட கொர்நேலியோட சாப்பிட்டார். 11ஆம் அதிகாரத்தில் ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் என்ன கேட்டாங்க அங்கே பாருங்க. புறஜாதியார் வாசிங்க, 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் வாசிங்க. புறஜாதியாரும் தேவத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது, புறஜாதி வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னா சந்தோஷம் தானே படணும்? சொல்லுங்க,
சந்தோஷப்படணுமா இல்லையா? சந்தோஷப்படணும். சரியா? அவன் எப்போ பேதுரு வருவாருன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. வாசிங்க. பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார். அவனோட என்ன பண்ணினாங்க? எப்படி அருவருக்கத்தக்க ஜனத்தோட உட்கார்ந்து நீ பரிசுத்த ஜனமாகி நீ எப்படி நீ அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடலாம்? அவங்களோட உட்கார்ந்து எப்படி சாப்பிடலாம்? யூதர்களை பொறுத்த வரைக்கும் புறஜாதிகள் எப்படி தெரியுமா? நாயின்னு வாங்க. அவன் ஜனமும் சோத்திரம் சொல்லுவான் ஆண்டவருக்கு. ஒரு யூத ஆண் மகன் தினம் ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லுவான். எதுக்கு? நான் பெண்ணாய் பிறக்காததுக்கும் புற ஜாதியாய் பிறக்காததுக்கும் நாயா பிறக்காததுக்கும் உங்களுக்கு சோத்திரம் வேணாம். சரியா? எப்படி பாருங்க, புற ஜாதியா நான் பிறவாததுக்கு உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவானா? கேட்குற பேதுருக்கிட்ட எப்படி சாப்பிடலாம்? அந்த நாய்களோட நீ எப்படி உட்கார்ந்து சாப்பிடலாம்? அந்த புற ஜாதிகளோட நீ எப்படி உட்கார்ந்து சாப்பிடலாம்? நீ யாரு? விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஜீவனல மெய்யான தேவனோட உடன்படிக்கை செய்யப்பட்ட ஆள். நீ ஆபிரகாமுடைய சந்ததி. நீ எப்படா சாப்பிடலாம்? அங்க போய் அவன்கிட்ட கேட்டாங்க பேதுருட்ட, எப்படி சாப்பிடலாம்? அப்படி யூதர்கள் அருவருத்த ஜனதான் நாம. பாருங்க, அப்போஸ்தலன் பேதுரு இயேசுவோட இருந்ததானே ஒரு அப்போஸ்தலனோட கூட உட்கார்ந்து சாப்பிட முடியாது நம்மளோட. நீ கலாத்திய நிருபத்துக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்க, பவுல் அங்கே சாடுறார் பேதுருவையும் பர்னபாவையும் எல்லாரையும். கலாத்திய நிருபத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கு பாருங்க, அங்கே யாக்கோபிலேருந்து சில ஆட்கள் வர்ற வரைக்கும் பேதுரு உட்காந்து புறஜாதியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. கலாத்திய 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அங்கே 11ஆம் வசனம் பாருங்க. 11ஆம் வசனம், மேலும் பேதுரு அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்து நான் முகமுமாய் அவனோட எதிர்த்தேன்றார் பவுல். எதுக்கு? எப்படி எனில் யாக்கோபு இடத்துல சில வருகிறதுக்கு முன்னே அவன் புறஜாதியோடைய சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ, அவங்க வர்றதை பார்த்த உடனே வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவருக்கு பயந்து விலகி பிரிந்தான். தட்டை தூக்கின்னு ஓடுறான். அது வரைக்கும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். யாக்கோபு ஆளுகள் வந்து பார்த்த உடனே ஐயோ இவனோட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு வந்து ஏதாவது சொல்ல போறானுங்கன்னு தட்டை தூக்கிட்டு தனியாக ஓடுறான் பேதுரு. அவன் ஓடினதை பார்த்து அடுத்த வருஷம் மற்ற யூதரும் அவனோட கூட மாயம் பண்ணினார்கள். அவரோட மாயத்தில் பர்னபாவும் எல்லா யூதரும் சாப்பிட்டு கூட உட்காந்து சாப்பிட்டு இருந்தாலும் தட்டை தூக்கி தனியாக ஓடுறானுங்க. பவுல் பார்க்குறாரு, எடா பண்ணுறீங்க? ஏன்னா அங்கே அவங்க வர்றாங்களாம், யூதர்கள் வராங்க. நம்ம யாரோட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்? புறஜாதிகளோட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட உட்காந்து சாப்பிட கூட அவங்க என்ன செய்யல, அவங்க அருவருத்தாங்க. ஏன்னா அவங்க உண்மையில அவங்க தேவ ஜனமா இருந்தாங்க. ஏன்னா அந்த உடன்படிக்கை அவர்களுக்கும் ஆண்டவருக்கு தான் இருந்துச்சு. ஆபிரகாமோட ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கை, உனக்கும் உன் சந்ததிக்கு நடுவே எனக்கு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். அந்த உடன்படிக்கை அடையாளம் என்ன? விருத்த சேதனம் 8ஆம் நாளில் பண்ணப்பட வேண்டும். புறஜாதிகளுக்கு உங்களுக்குள்ள வித்தியாசம் அதுதான். உட்காந்து சாப்பிட கூட என்ன அருவறுத்தாங்க. ஆனால் அப்படி உட்காந்து சாப்பிட அருவறுத்த நம்ம எபேசு 2:13 சொல்லுது. என்ன சொல்லுது எபேசு 2:13? அப்படி அருவறுக்கப்பட்ட நம்மை முன்னே தூரமாக இருந்த உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இப்போது சமீபமானீர்கள். நான் சொல்லாமலே இது மாதிரி நீங்கள் அல்லேலூயா சொல்லியிருக்கணும். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. யூதர்கள் வந்து அருவருக்கிறாங்க, கூட உட்காந்து சாப்பிட்றத கூட ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு ஜாதி அடுத்து விருத்த சேதனம் இல்லாதவன். ஆனால் வசனம் சொல்லுது, அப்படி தூரமாக இருந்த நம்மளை சீ அப்படின்னு அவங்க தள்ளாங்க. அருவருக்கத்தக்கவர்கள் இவர்கள் சொல்லி தள்ளாங்க. நாய்க்கு சமமானவர்கள் தள்ளாங்க. அப்படிப்பட்ட நம்மை வசனம் சொல்லுது கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எட்ட இருந்த நம்மை கிட்ட கொண்டு இருக்கிறார். நல்ல கரங்கோய் தலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. அதான் இந்த செய்தியின் தலைப்பு, எட்ட இருந்து கிட்ட. அல்லேலூயா. பாருங்க எப்படி இருந்து, எவ்வளோ எட்ட இருந்திருக்கும் பார்த்துருங்க. உட்காந்து சாப்பிட கூட மாட்டானுங்க, கூட உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. இல்லை நான் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறேன். பழைய ஏற்பாடு போனீங்கன்னு வைங்க, அங்கேயும் இன்னும் பழைய ஏற்பாடு சிம்சோனுக்கு கண்களின் இச்சை உடையவன். நியாயாதிபதி பொறுப்பு கொடுத்த நாம் அதை செய்கிற மாதிரி இல்லை. எங்கெல்லாம் அழகான பெண்கள் இருக்காங்களோ அவனுக்கு அந்த கண்களின் இச்சை உடையவன். அவனுக்கு பொண்ணு வேணா கூட யார்ட்ட வேணும், விருத்த சேதனம் இல்லாத கிட்ட கூட பொண்ணு வேணும்னுவான். எங்கள் நியாயாதிபதி புஸ்தகத்தை வாங்க, அவனை குறித்து 13, 14, 15, 16 அதிகாரங்களில் சிம்சோனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அங்கே பொண்ணு வேணும்னு கேட்குறான். 14ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பன் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? அவங்ககிட்ட போய் பெண் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவன் என்ன சொன்னான், அந்த வசனம் முடியும், அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும். நான் அதெல்லாம் பார்க்கல, விருத்த சேதனம்லாம் பார்க்கல, என் கண்ணுக்கு பிரியமானவன் அப்படிங்கிறான்.
பொண்ணு எடுக்கனா கூட எங்கே எடுக்கிறேன்றான், பொண்ணு எடுக்கணும் பரவாயில்லங்கிறான், விருத்த சேதனம் இல்லைனாலும் பரவாயில்லங்கிறான். ஆனால் கழுத தாடை எலும்பை வச்சு 1000 பேர் கொண்ட பிறகு ஆள் டயர்டாகி தண்ணி இல்லாமல் விடுறான் பாருங்க கீழே. சரி, அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க. 15ஆம் அதிகாரத்தில் உழுந்தப்போ 18ஆம் வசனம் பாருங்க, நியாயபதிகள் 15:18. அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இத்தனை பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினாலே செத்து விருத்த சேதனம் இல்லாத ஒரு கையிலே விழ வேண்டுமோ என்றார். யார் கையில் சாகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆமாம், பொண்ணு நாள் அலங்காரத்தை கூட எடுத்துக்குவேன். ஆனால் இந்த புறஜாதி இவனுங்க விருத்த சேதனம் இல்லாத ஜீவனோட மெய்யான தேவனாகி உமக்கு இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படிப்பட்டவனை கையில் நான் என்ன செய்ய விரும்பலங்கிறான், சாக விரும்புகிறேங்களாம். நான் சாக விரும்பலை. ஜெபம் பண்ணுறாம நான் சாக வேண்டுமோ? அப்படி நான் சாகணுமா? ஆண்டவர் அதோட கேவலம் எதுவும் இல்லை. அது அதுக்கு அர்த்தம் புரியுதா? அதுக்கு அர்த்தம் அதான். அவன் கையில் சாகிறதோட அதோட பெரிய கேவலம் எனக்கு இல்லை. இவன் நியாயாதிபதி, ஒருத்தன் ராஜா, இஸ்ரவேல் சமஸ்த சபைக்கும் முதல் ராஜா, தேவ சித்தம் செய்யாதவன். பைபிள் சொல்றது தேவனே அவனை தள்ளிவிட்டார். தேவனால தள்ளப்பட்ட மனுஷன் சவுல் ராஜா. அவன் சாகும் போது என்ன சொல்றான் பாருங்க. 1 சாமுவேல் வாங்க. 1 சாமுவேல்ல அவன் சாகும் போது என்ன, 31ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் பாருங்க. சவுலுக்கு விரோதமாக யுத்தம் பலத்தது, வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரரால் மிகவும் காயப்பட்டு, இப்போ ஆள் சாகிறதுக்கு ஆயிட்டாரு, மிகவும் காயப்பட்டு. இப்போ பாரு என்ன சொல்றான் 4ஆம் வசனம், தன் ஆயுததாரியை நோக்கி, 1 சாமுவேல் 31:4, தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றார். என்ன சொன்னா? கூட இருக்க ஆயுததாரிட்ட சொல்றான், டேய் நான் காயப்பட்டுட்டேன், நீ பிழைப்படான்னு தெரியல, ஆனால் நான் என் உயிரை ஊசலாடிக்கிட்டு இருக்க டைமில் கூட யார் வந்து என்ன கொண்டுடக்கூடாது. அவனுங்க விருத்த சேதனம் இல்லாத அவனுங்க புறஜாதி, அவன் வந்து என்ன கொண்டக்கூடாது, நீ என்ன குத்திடுறான்றான். இவன் கூட யார் கையில் சாக விரும்பல பாருங்க. அப்படி என்னதான் அவனை வார்த்தைக்கு வச்சுக்குவேன். என்னை எப்படி சொல்றான் பாருங்க, என்னை ஆமா தேவ சித்தம் செய்யாத போதெல்லாம் அவமானம் தெரியல, ஆண்டவரே அவனை தள்ளிவிடும் போதெல்லாம் அவனுக்கு அவமானம் தெரியல, பிசாசு வந்து அவனை அலைகழித்த போதெல்லாம் அவனுக்கு அவமானம் தெரியல. ஆனா எது அவமானமா இருக்கு? ஒரு விருத்த சேதனம் இல்லாத ஆள் கையில் சாகிறது எனக்கு அவமானம்டா. அதுக்கு பேசாம நீ என்ன கொள்ளுறான்றான். இவன் ஐயோ என்னால் முடியாதுங்கிறான். அவன் ஈட்டியை நட்டி வச்சு மேலே விழுந்தான் தான் போட்டுருக்கு. அவன் அதில் செத்தானா சாகலையா அது அப்புறம். ஆனால் யார் கையில் சாக விரும்பலைங்கிறான்? விருத்த சேதனம் இல்லாத. எந்த மாதிரி இருக்கு பாருங்க. அவ்வளவு தூரமாக இருந்த நம்மை, அவ்வளவு எட்ட இருந்த நம்மை, 13ஆம் வசனம் சொல்லுது, முன்னை தூரமாக, எபேசியர் 2:13, முன்னை தூரமாக இருந்த உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அல்லேலூயா. உன்னை தூரமாக இருந்த நீங்கள், புறஜாதியாளாகி நீங்கள், மாம்சத்தின்படி புறஜாதியாளாக இருந்து மாம்சத்தில் கையினால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள், முன்னே தூரமாக இருந்த நீங்கள், அவங்க உன் கையில் சாக கூட விரும்பல, உன் கூட உட்காந்து சாப்பிட விரும்பல, உன் கூட உட்காந்து சாப்பிட விரும்பல, உன் கையால் சாக விரும்பல, எதுவும் விரும்பல. அப்படி அருவருக்கத்தக்கவர்களாக இருந்த நீங்கள் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தினாலே இப்போ சமீபமானீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எல்லாரும் நம்ம சொல்லுவோம், யாருக்கு நன்றி சொல்லணும்? இப்போ யாருக்கு என்ன சொல்லுவோம்? இது வசனம் இதை கேட்டால் என்ன உணர்வு வருது நமக்கு? என்ன உணர்வு வருது? ஆண்டவரே, உங்களுடைய ஜனம் எங்களை என்ன செஞ்சிருக்கு? அருவருத்து இருக்கு. எங்க கூட கொஞ்சம் சாப்பிட்றத கூட அருவருப்பாக நினச்சிருந்துருக்கான். சாகிற நிலைமையில கூட என்னதான் சொல்றான், எங்க கையால் சாக மாட்டேங்கிறான். அதுவும் உமக்கு துரோகம் பண்ணவன், உங்களுடைய சித்தம் செய்யாதவன், அப்படி ஆட்கள் கூட என்ன சொல்றான், செத்தாலும் சாவன வாங்க, யூதன் கையால் இஸ்ரேல் கையால் சாவனை தவிர அவன் கையால் என்ன செய்ய மாட்டான், சாவ மாட்டேங்கிறான். அப்படி தூரம் இருந்த நாங்க, அப்படி எட்ட இருந்த நாங்க உம்முடைய இரத்தத்தினாலே சமீபமாக இருக்கிறோமே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்ற ஒரு வார்த்தை எல்லாம் கவனிங்க. எவ்வளவு எட்ட இருந்தோம் அப்படிங்கிறத உணர்ந்தா மட்டும்தான் எவ்வளவு கிட்ட இருக்கிறோங்கிற அந்த சந்தோஷம் உண்டா இருக்கும் தெரியுமா? அல்லேலூயா.
நம்ம எவ்வளவு தூரமா இருந்தோம், எவ்வளவு எட்ட இருந்தோம்னு அதை உணர்ந்தா மட்டும்தான் எவ்வளவு கிட்ட இருக்கிறோங்கிறது ஜாய், அந்த சந்தோஷத்தை என்ன செய்ய முடியும், நம்ம அடைய முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா சர்வசாதாரணமா இருப்போம், இல்லைன்னா சர்வசாதாரணமா இருப்போம். அதனால தான் இது எழுதப்பட்டிருக்கு நமக்கு, புறஜாதியரா நமக்கு. எவ்வளவு எட்ட இருந்தீங்க பார்த்துக்கிடுங்க. விருத்த சேதனம் இல்லாதவர்களாக இருந்தோம். எட்ட இருந்து கிட்ட முதல் காரியம் என்ன? முதல் காரியம் என்ன? விருத்த சேதனம் இல்லாதவர்கள். நாம் விருத்த சேதனம் இல்லாதவர்களாக இருந்தோம். அப்படிதான் இருந்தோம், பார்க்குறோம். அப்படிப்பட்ட நிலை தான் நம்ம செய்து நம்ம காணப்பட்டோம். ரெண்டாவது என்ன சொன்னேன்? விக்கிரகாராதனைக்காரர்களாக இருந்தோம். விருத்த சேதனம் இல்லாதவர்களாக இருந்தோம். ரெண்டாவது விக்கிரகாராதனைக்காரர்களாக இருந்தோம். அது வசனம் வாசிக்க எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் அடுத்த வசனம் 12 வசனம் வாசிக்க. 12 வசனம். காலத்திலே கிறிஸ்துவேர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தை கவனிச்சிக்கலாம். என்ன பண்ணுங்கள்? புறஜாதியர் நம்மளை ஆவியானவர் சொல்றாரு, என்ன செய்யுங்கள்? சொல்லுங்க, என்ன செய்யுங்கள்? என்ன, எப்படி முடியுதுங்க வசனம்? நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்க எவ்வளவு தூரமா இருந்தீர்கள் என்று என்ன செய்யுங்கள்? நினைத்துக் கொள்ளுங்கள். அது 2ஆம் வசனம் சொல்லுது, நாம் விக்கிரகாராதனைக்காரராக இருந்தோம் அக்காலத்திலே, கிறிஸ்துவை சேராதவர்களாகும். கிறிஸ்துவை எபேசு பட்டணம், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் பார்த்துட்டீங்க. எபேசு பட்டணத்தில் எபேசு சபையில் ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் அதுக்கு முன்பாக அவங்க யாருக்கு தான் அடிமையா இருந்தாங்க அப்படின்னா, விக்கிரங்களுக்கு அடிமையா இருந்தாங்க. விக்கிரங்களுக்கு. எப்படிப்பட்ட வைக்கிறதுக்கு அங்கே ஒரு ஒரு குழப்பம் உண்டாகுது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 10ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது எபேசு பட்டணத்தில் சுவிசேஷத்தினால பவுல்னால அங்கே ஒரு பெரிய கலகம் உண்டாகுது. சரியா? என்ன கலகம்? அவங்க சிலையெல்லாம் என்ன செய்ய முடியாது, வெள்ளினால அந்த தியானாளுக்கு கோயில் செஞ்சு விற்கிறான். இப்போ வியாபாரம் கெட்டு போச்சு, வியாபாரம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. திருவிழாவில் வியாபாரம் இல்லை. கரங்குதிரையில சொல்லுவோமா? நல்லா உச்சாமலையிலே சொல்லுங்க. அப்படி ஆகணுங்க இங்கே, அப்படி ஆகணும் இங்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், திருவிழாலாம் அந்தோனியா சொல்ல விற்கக்கூடாது, விற்பனை ஆகக்கூடாது. அல்லேலூயா. அந்த எபேசு சபத்தை அப்படி ஒரு இம்பேக்ட் அந்த சபை பண்ணாங்க. அங்கே விற்கல, டென்ஷன் ஆகிட்டானுங்க ஆள் விற்கிறவங்களாம். வருஷம் திருவிழாவில் விற்க முடியா அந்தோனியா சொல்ல, ஏன்டா இப்போ விற்க மாட்டேது? எல்லாம் பெந்தகோஸ்து சபைக்கு சீசல் தேவாலயம் போயிட்டாங்கடா. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரா பாஸ்டர் வாடா பார்க்கலான்னு ஒரு பெரிய கலங்க நடக்குது. யாரா இந்த மாதிரி பண்ணது அப்படின்னு ஆகணுங்க. அப்படி ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆமாம், சின்ன பையன் என்ன சொல்ல கீழே வந்தான், கை இதாச்சு, அப்படிலாம் ஸ்டேஷன் போகக்கூடாது. இப்படி போகணும் ஸ்டேஷனுக்கு. அல்லேலூயா. அப்படிலாம் போகக்கூடாது, இப்படி போகணும். அது 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 த்ரில்லிங், சூப்பர். அல்லேலூயா. ஆமாம், ஆகணுங்க இங்கே. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், வெறியோடு இருங்க. சரியா? வெறித்தனமாக இருக்கணும். அங்கே ஆட்சி பாருங்க, எபேசு பட்டணத்தில் சுவிசேஷத்துக்கு அந்த வல்லமை உண்டு. அல்லேலூயா. ஆமாம். அப்போ அது அங்கே அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? இந்த எபேசு பட்டணமே யாருக்கு தான் சொந்தம்? கத்தனா 2 மணி நேரம் கத்தி கிடக்குறாங்க. அடுத்த பக்கம் திருப்பி பாருங்க, 34-35 வருஷம். எபேசுடைய தியானாலே பெரியவள் என்று என்ன சொன்னாங்க? 2 மணி நேரம் கத்தினானுங்களாம். எபேசு தியானாலே பெரியவள், பெரியவள். இந்த பட்டணம் யாருக்கு சொந்தம் பாருங்க, 35 பாருங்க. மகாதேவியாக தியானாளுக்கு தான், வானத்தில் இருந்த என்னது கல்லுக்கு தான் சொந்தம். ஆமாம், கல்லுக்கு தான் சொந்தம்னு சொல்லி கிடக்காது. அவனே சொல்கிறான், கல்லு தான் அது. அப்படி கத்திருந்தாங்க. இப்போ அவங்க கவனிங்க, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களாகும். இப்போ எபேசு சபையில் இருக்கவங்களுக்கு சொன்னால் புரியுதா? இது புரியுமா? ஆமாம் புரியும். ஆமாம், நீங்கள் கிறிஸ்துவை சேராது. யாரை சேர்ந்துருந்தீங்க? தியானலாமா தானே கும்பிட்டீங்க, விக்கிரகாராதனைக்காரர் தானே இருந்தீங்க. நம்ம எப்படி இருந்திருப்போம்? மாரியம்மா இல்லை மேரியம்மா, ஏதில் ஒரு மாட்டிக்கின்னு இருப்போம். அந்த அங்கே தியானலாமா, நமக்கு மாரியம்மா இல்லைன்னா மேரியம்மா, எங்கேயும் ஒன்றில் விக்கிரகாராதனை. கரெக்டா? அதனால தான் நாமளும் இருந்தோம். கிறிஸ்துவை சேராதரலாம், கிறிஸ்துவை சேராதரலாம். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? எபேசியர் 2:12, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதரலாகும். இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு, இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பு. கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க நடுவில் ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது. அவங்க அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அங்கே தேவ பிரசன்னம் இருந்தது. தேவன் அவர் நடுவிலே வாசம் பண்ணினார். அவர்கள் அவரை சுற்றிலும் அவர்களை ஜனங்களாகி அவர்கள் வாசம் பண்ணினார்கள்.
அல்லேலூயா. இப்போ பாவப்பட்ட ஜனம் பரிசுத்தமுள்ள தேவன் அவங்க நடுவில் வாசம் பண்ண, பரிசுத்தமுள்ள தேவனோடு வாசம் பண்ணணும்னு சொன்னா லேவியராகவும் ஃபுல்லா என்னதானா அவங்களுக்கு தான். லேவியராகவும் ஃபுல்லா என்னன்னா, நீ பாவமுள்ள ஜனம் பரிசுத்தமாகிய தேவனாக என்னோட வாசம் பண்ணணும்னு சொன்னா நீ பலிகள் மூலமா தான் என்ன சேர முடியும். குற்ற நிவாரண பலி, சர்வாத தகன பலி, அசைவாட்டு பலி, போஜன பலி, சரியா, இப்படி பலிகள் எல்லாம். இந்த பலிகள்னால என்ன செய்யணும், நீ என்னை கிட்டி சேரலாம் அப்படின்னு அவங்களுக்கு லேவியர் ஆகமா அவங்களுக்கு ஃபுல்லாக அவங்களுக்கு இருந்துச்சு. நமக்கு எந்த ஆகமும் இல்லை ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி. நமக்கு லேவியர் ஆகத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா நம்ம எங்கே இருந்தோம், அவங்க காணி ஆட்சியில் அவங்க போய் பலி செலுத்தி தேவனே தேவனே அப்படின்னு என்ன பண்ணாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் தன்னுடைய பாவத்துக்காகவும் ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் பாவ நிவர்த்தி நாள் 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உள்ள பிரவேசித்தான். லேவியராகும் 16ஆம் அதிகாரம் சொல்லுது, அவர்கள் பாவ நிவர்த்தியானது, அவர்கள் தேவனோடு ஐக்கியம் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் நீங்களும் நானும் இஸ்ரவேலிய காணியாட்சிக்கு புறம்பன் எட்ட இருந்தோம், தூரமாக இருந்தோம். நமக்கும் அவைகளுக்கு எந்த சம்மதமும், நமக்கு சர்வாந்த தகன பலியோ, போஜன பலி, அசைவாட்டு பலி, குற்ற நிவாரண பலி, எந்த பலியும் நம்ம இதில் நம்ம தேவனோட என்ன செய்யலை, உண்மையான தேவனோட கூட நம்ம ஐக்கியமாக இல்லை. ஆனால் நம்ம பலி பண்ணோம், பலி உண்டு. நம்மை குறித்து வேதம் சொல்லுது, நாம் கூட பலியிட்டோம் அப்படின்ட்டு. சரியா, நம்ம கூட செஞ்சோம்ல, விக்கிரகாரத்தை செஞ்சோம்ல. அப்போ என்னென்னமோ பண்ணோம் நம்மளும். பைபிள் சொல்ல என்ன சொல்லுது, உபாகம் 32ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. உபாகம் 32. அவர்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு பலி செலுத்தினார்கள், நாம் என்ன செஞ்சோம்? உபாகம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, நம்மளதான், அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். யாருக்கே பலியிட்டார்கள்? நம்மளதான் சொல்லுது. சரி, அவங்க ஜீவனுள்ள தேவனுக்கு என்ன பண்ணாங்க சொல்லுங்க? ஜீவனுள்ள தேவனுக்கு அவங்க பலியிட்டார்கள். ஏன்னா அந்த காணியாட்சியில் இருந்தா அவங்க. நம்ம காணியாட்சிக்கு புறமா இருந்தோம், அவருக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நம்ம என்ன பண்ணான்னு போட்டுக்க, பேய்களுக்கு ஆமாம் அஞ்ஞானிகளாக இருந்தோம். 1 Corinthians 10ஆம் அதிகாரத்து வாங்க. புதிய ஏற்பாடு வந்தா அங்கே பவுல் சொல்கிறார் 1 Corinthians 10ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் வாசிங்க. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நம்மளதான், நீங்கள் பேய்களோட ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. ஆமா, இப்போ சபை பார்த்து சொல்றாரு, நீங்க பேய்களோட ஐக்கியமா இருக்க மனதில்லை. ஆனால் முன்னாடி எப்படி தான் அஞ்ஞானிகள் தான் செய்யற, ரசிக்கப்படாத என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? யாருக்கு பலியிடுறாங்க? பேய்கள். தேவனுக்கு போகாத எந்த ஆராதனையும் யாருக்கு தான் போயிட்டு இருக்கு? ஆமா, பேய்களுக்கு தான் போயிட்டு இருக்கு. எல்லா விக்கிரக ஆராதனையும் யாருக்கு தான் போயிட்டு இருக்கு? சொல்லுப்பா, யாருக்கு தான் போயிட்டு இருக்கு? பேய்களுக்கு தான் போயிட்டு இருக்கு. தேவனுக்கு போகாத எந்த ஆராதனையும் பிசாசுக்கு தான். நம்ம அதான் பண்ணிட்டு இருந்தோம். அக்காலத்தில் நீங்கள் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலிய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், அப்புறம் வாக்கு தத்தத்துக்கு உடன்படிக்கைகளுக்கும் எப்படி இருந்தோம்? அந்நியர். இப்போ ஒரு சைனீஸ் ஆள் வரான்னு வச்சுங்க உள்ள நம்ம சர்ச்சுக்குள்ள, சைனீஸ் சப்ப மூக்கு தானே, சரியா? நான் கிண்டலுக்காக சொல்ல வித்தியாசத்துக்காக சொல்கிறேன். சப்ப மூக்கான சைனீஸ் உள்ள வந்தாலும் கண்டிப்பாக நம்ம பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும். என்ன தெரிஞ்சிடும்? இவர் இந்திய தேசம் ஆள் கிடையாது, தமிழ்நாடு கிடையாது, இவர் நம்மில் ஒருவர் இல்லை, இவர் அந்நியன், சைனீஸ் அந்நியன். அந்த மாதிரி தான் நம்ம இருந்தோம். யூதர்கள் பார்க்கும்போது நம்ம எப்படி தான் பார்த்தானுங்க, தீஸ் ஆர் சைனீஸ் பீப்புள். அறுவருக்கத்தக்க பாம்பையும் அதையும் பிடிச்சி சாப்பிட்டு கிடப்பாடுங்க இவனுங்க, அறுவருக்கத்தக்க. அதானே? ஆமாம், அப்படித்தான். பேதுருக்காக தான் தரிசனம் கொடுத்தார் ஆண்டவர் கொர்நேலியு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி. எல்லாம் சகல விதமான காட்டு மிருகம், நாட்டு மிருகம் எல்லாம் தட்டில் வந்துச்சு. பேதுரு எலும்பி அடித்து புசி என்னார். அவன் என்ன சொன்னான்? மாப்பிள்ளை சொல்கிறார் பாருங்க, மாப்பிள்ளை தான் நடமாட நிருபம், சோத்ரம், சரியா? சொல்கிறார் பாருங்க, என்ன அங்கே இதை நான் சின்ன வயசுல என்ன செஞ்சது கிடையாது, இதெல்லாம் தீட்டு, நான் ஒரு நாள் இதை சாப்பிட்டது கிடையாது. தேவன் சுத்தமாக்கினது தீட்டுன்னு சொல்லாதான்னு சொல்லப்பட்டது. கரங்க தலையில சொல்லுவோமா? அங்கே யாரை சொல்லப்பட்டு நினைக்கிறீங்க? கரியெல்லாமா நினச்சிக்கிறீங்க? நம்மளை தான் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நம்மளை தான் தேவன் சுத்தமாக்கினாரு, புறஜாதியில் ஏற்றுக்கொண்டாரு. அதை நீ என்னன்னு சொல்லாத, தீட்டுன்னு சொல்லாத. போ கொர்நேலியு வீட்டுக்கு, புறஜாதி வீட்டுக்கு போ, அவங்க ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா.
அல்லேலூயா. இப்போ நம்ம நிலைமை என்ன? அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவரும் இஸ்ரவேலி காணியாட்சிக்கு புறம்பான வாக்குத்தத்த உடன்படிக்கைகளுக்கு அந்நியன். அவங்களோட தான் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணார். அவங்களுக்கு தான் ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்துருந்தார். யாத்திராம் 19ஆம் அதிகாரத்துக்கு பாருங்க. யாத்திராம் 19ஆம் அதிகாரத்தில் அவங்கள பார்த்து என்ன சொன்னார் பாருங்க. யாத்திராம் 19 அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 4, 5, 6. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்களே எனக்கு சொந்த சம்பத்து, சொத்து நீங்க தான். என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால். இந்த மாதிரி வார்த்தை நமக்கு இல்லை. எந்த உடன்படிக்கை நமக்கு அவரோட இல்லை. எந்த உடன்படிக்கை நமக்கு அவரோட இல்லை. நாம் சிலைகளை சுரூபங்களை பார்த்து பொருத்தனை பண்ணியிருப்போம். நீ இதுக்கு எனக்கு செஞ்சின்னா நான் உனக்கு மொட்டை போடுறேன். ஏன்னா மொட்டை போட்டால் தான் முடி வளரும். நான் மொட்டை போடுறேன், கையை வெட்டுறேன், காலை வெட்டுறேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வளராது. நம்ம சொன்ன காலத்தில் சொல்கிறேன், மொட்டை போடுறேன், சரி அதை உடைக்கிறேன், இதை உடைக்கிறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், அதை படைக்கிறேன், இதை படைக்கிறேன், தேங்காய் உடைக்கிறேன், இதை படைக்கிறேன். சரியா? மொத்தம் யாரோட நமக்கு இல்லை உடன்படிக்கை. ஆமாம், அது வந்து நம்ம உடன்படிக்கை பண்ணவங்க நம்ம பொருத்தனை பண்ண டைம் அது பதிலுக்கு ஒன்று கூட சொல்லியிருக்காது. நம்ம மட்டும் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு வந்திருப்போம். யோசித்து பாருங்கள், அது எதுவும் பேசியிருக்காது. ஏன்னா அது பேசாது. வாயிருந்தும் சொல்லுங்கள், வாயிருந்தும். ஆமாம், அதை விக்கிர ஆராதனை அதை அந்த வணங்குற யாவரும் என்னங்க பேச மாட்டோம். வணங்குற யாவரும் அப்படியே இருப்பார்கள். சிலர் இப்படி இருக்கீங்க, சிலர் பேசவே மாட்டீங்களே. அவங்க தான் அப்படி இருப்பாங்கன்னு பைபிள் சொல்லுது. சரியா? வணங்குற யாவரும் என்ன செய்வாங்களாம்? அது பேசாத மாதிரி இவங்களை அப்படியே தான் இருப்பாங்க. புரியா இல்லையா? ஆமாம், வணங்குற யாவரும் அப்படியே இருக்கும். நம்ம இல்லை, நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், சோத்ராம். அப்போ இந்த உடன்படிக்கை தொடர்ந்து வாசிங்க. 6ஆம் வசனம். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். அல்லேலூயா. சகல ஜனங்களில் நீங்க தான் எனக்கு ஆசாரிய ராஜ்யம், நீங்க தான் பரிசுத்த ஜாதி, நீங்க தான் என் ஜனம், நீங்க தான் உடன்படிக்கையின் ஜனம். இதெல்லாம் யாருக்கு சொல்லப்பட்ட? சொல்லுங்க, யாருக்கு சொல்லுங்க, யாருக்கு? அதைத்தான் ஆவியானவர் சொல்றாரு. அக்காலத்திலே நீங்கள் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலை காணியாட்சிக்கு புறமானவர்களும் வாக்குத்தத்த உடன்படிக்கைகளுக்கும் அந்நியரும் நம்பிக்கையற்றவர்களும். அடுத்த வார்த்தை அப்படியே சொல்லி பேச 2:12. அடுத்த வார்த்தை என்ன? நம்பிக்கையற்றவர். நமக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. கிறிஸ்து அல்லாமல் நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்து இல்லாமல் அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை இருந்துச்சு. ஆமா, நம்பிக்கை இருந்துச்சு. அவங்க என்ன நம்பிக்கை தெரியுமா? மெஸ்ஸியாவை தேவன் அனுப்புவார். அல்லேலூயா. மெஸ்ஸியா வரும்போது எல்லாவற்றையும் சரி செய்வார். மெஸ்ஸியா வரும்போது அவங்க என்ன நம்புறாங்க தெரியுமா? மெஸ்ஸியா வரும்போது புறஜாதி எல்லாத்தையும் அழிச்சிடுவார், நம்மளை மட்டும் வாழ வைப்பார். அவன் நம்பிக்கை தான். மெஸ்ஸியா வந்து என்ன செய்வார்? புறஜாதி என்ன செய்வார்? காலி பண்ணிடுவார். எல்லாரையும் துன்மார்க்கெல்லாம் காலி பண்ணிடுவார். இப்போ நம்மளை எவனா நம்மளை அடக்கிட்டு இருக்கான, ஒடுக்கிட்டு இருக்கான எல்லாரையும் காலி பண்ணுவார். ரோம ஆட்சியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செஞ்சிருவார். அப்படியா? அவன் தாட்டெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. நம்மளை மட்டும் வாழ வைப்பார். மெஸ்ஸியா வருவார், நம்மளை மட்டும் வாழ வைப்பார். நம்பிக்கை இருந்துச்சு. நமக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. நமக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சாகிறவனுக்கு நம்பிக்கை கிடையாது. அவன் எங்கே போகிறான்னு தெரியாது. அனுப்பி வைக்கிறவங்களுக்கும் நம்பிக்கை இல்லை. திருப்பி பார்ப்போமான்னு தெரியாது. இல்லையா? யோசிங்க. சாகிறவனுக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. எங்கே போகிறோன்னு தெரியாது. சரியா? அனுப்பி வைக்கிறவனுக்கு என்ன இல்லை? அனுப்பி வைக்கிறவனுக்கு நம்பிக்கை இல்லை. திரும்பி பார்ப்போமான்னு. அதான் போயிட்டியே ஐயோ எங்கே போனியோ, போயிட்டியே, என்னை விட்டுட்டு போயிட்டியேங்கிறான். அதனால தான் பவுல் 1 அதிகாரத்தில் எழுதும்போது சொல்கிறாரு, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்களை நீங்கள் வந்து ரட்சிக்கப்படாத ஆட்களை போல அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. என்ன வார்த்தை? வாசிங்க. ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அவங்கள மாதிரி நீங்கள் துக்கமாக இருக்கிறதுக்கு எனக்கு மனதில்லைங்கிற. என்ன வார்த்தை? துக்கித்து அறிவில்லாது இருக்க. யாரு? அன்றியும் சகோதரரே நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல. யாரை போல? நம்பிக்கை. பேசுங்க. விக்கிரகாராதனை செய்யறவங்க வந்து அமைதியா இருப்பாங்க. சொல்லுங்க, எப்படி? யாரை போல? நம்பிக்கையற்றவர்களை போல. நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல. ஏன்னா உங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு நித்திரை அடைந்தவர்களே அவர் வரும்போது அவரோடு கூட அவர்களும் வருவார்கள். அவர் கொண்டு வருவார்.
பின்பு உயிரோடு இருக்கிற நாம மறுரூபம் அடைந்து நாமளும் மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. நம்பிக்கை. அல்லேலூயா. நமக்கு நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் ரோமர் 15:13 நினைக்கிறேன். பாருங்க, என்ன தேவன்? நம்பிக்கையின் தேவன். அல்லேலூயா. விசுவாசம் உண்டாகும் சகலவித அப்படிதான் வருதுங்க. எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. என்ன தேவன்? ரோமர் 15:13 நம்பிக்கையின் தேவன். அல்லேலூயா. ஆமா, நம்பிக்கையின் தேவன். நமக்கு ஆனால் முன்னாடிலாம் இல்லை, நமக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. ஏன்னா நம்ம எதை நம்பிக்கிட்டு இருந்தோம்? விக்கிரகாராதனைக்காரர்களாக இருந்தோம். விக்கிரகாராதனைக்காரர்கள். லாஸ்ட் வார்த்தை என்ன? இருந்தீர்கள். அப்படின்னு முன்னாடி வார்த்தை என்ன? எபேசியர் 2:12 அக்காலத்தில் நீங்கள் கிறிஸ்துவை சேராதோ இஸ்ரவேலை காணியாட்சிக்கு புறமானவர்களாலும் வாக்குத்தத்த உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கையற்றவர்கள் உலகத்தில் தேவனற்றவர்களாக இருந்தீர்கள். தேவனற்றவர்களா? நம்ம தேவனற்றவர்களா என்ன அர்த்தத்தில் சொல்லப்படுறது தெரியுமா? உண்மையான மெய்யான ஜீவன தேவனற்றவர்களாக நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம தேவர் அல்லாதவர்களுக்கு அடிமைப்பட்டவர்களாய் காணப்பட்டோம். தேவர் அல்லாதவர்கள் நோக்கி தெய்வமேன்னு சொன்னோம். இல்லைங்கதா? உண்மையான தேவன் அவர் தான். அவரை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்? தேவர்கள் அல்லாதவர்களுக்கு நாம் என்ன பண்ணுறோம்? அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். உண்மையான தேவனுக்கு இல்லை. உண்மையான தேவனுக்கு இல்லை, தேவர்கள் அல்லாதவர்களுக்கு என்ன செய்தோம்? ஊமையான விக்கிரங்களுக்கு நாம் என்ன பண்ணிருந்தோம்? சொல்ல, ஊமையான விக்கிரங்கள் என்ன பண்ணிருந்தோம்? அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். ஊமையான விக்கிரங்கள். சப்பரம் போனால் பின்னாடி போனோம். சரியா? நாம் நடந்து போனோம், அது எதில் போச்சு? அது வண்டியில் வச்சு. ஏன்னா நடக்க முடியாது. சரியா? அது வண்டியில் வச்சு நாம் என்ன பண்ணோம்? நடந்து தான் போனோம் பின்னாடி. ஆமாம், சரியா? இல்லை, இதெல்லாம் செஞ்சோம் தேவன் அற்றவர்களாக. இந்த அத்தனை பட்டணத்தில் பவுல் போகும்போது பட்டணத்தில் பார்த்தானா, நம்ம பைபிளில் போட்டுருக்கு அப்போஸ்தலர் 17 நிறைய சிலை சுரூபங்க. அவர் அப்படியே ஊரை சுற்றி பார்க்குறாரு. அந்த பக்கம் போனால் ஒரு கேபி, இந்த பக்கம் போனால் அந்தோனியார் சிலை, அந்த பக்கம் போனால் மிக்காவேல் இது ஈட்டி தூக்கி நிற்கிறாரு. சரியா? சுற்றி எங்கேங்க அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தா இவன் பிள்ளையார் கோயில் ஓப்பன் பண்ணுறான், அங்கே பார்த்தா அவன் எதை பண்ணுகிறான். என்னடா சுற்றி இதே பண்ணுகிறீங்க அப்படின்னா பவுல் சுற்றி வர்றார் அத்தனை பட்டணத்தில். அங்கேயே வந்து சுற்றி பார்த்தப்போ ஒரு 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 இடத்துல பார்த்தாரு. என்னன்னு பார்த்தாரு? அறியப்படாத தேவனுக்குன்னு போட்டிருந்தாங்க. சரி, இந்த பாயிண்ட் போதுன்னு பிடிச்சிட்டாரு. நேராக மார்ச் மேடைக்கு போனார். எல்லாம் வாங்கடா, புத்திசாலிலாம் வா, நான் உங்களோட பேசுகிறேன். எல்லாம் வந்தாம்பா மார்ச் மேடைக்கு. நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறேன்? வேறு எந்த சிலை சுரூபத்தை பற்றி நான் பேசுகிறதா இல்லை. பேசி வேஸ்ட் பண்ணல, இதெல்லாம் டைம் தான் வேஸ்ட்டு. ஒன்று சொல்கிறேன், நீ போட்டிருந்த அறியப்படாத தேவன் அவர் யாருன்னு நான் சொல்கிறேன். இறங்க வேலையிலே சொல்லுவோமா? எல்லாம் உச்சமாலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. அறியப்படாத தேவன் அவரை தான் நான் சொல்கிறேன். சொல்லிட்டு என்ன சொன்னார்னு முக்கியம். அங்கே தான் பாயிண்டே இருக்குது. சொல்லிட்டு என்ன சொன்னார்? அப்போஸ்தலர் 17 என்ன சொன்னார்? புறஜாதிகளாகிய அத்தனை பட்டணத்தில் இருந்தவர்களை அவங்கள பார்த்து என்ன சொன்னார்? 27 வாசிங்க. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக. ஆமா, நீ போய் சுரூபத்தை தடவிக்கிட்டு இருக்காத, தொட்டு முத்திக்கிட்டு இருக்காத. சரி, அதுக்கு மாலை போட்டு அதுக்கு மெழுகுத்தி கொளுத்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காது? கர்த்தரை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. நல்ல கர்மத்திலே சொல்லுவோமா? அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாரா இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும், தேவனுடைய சந்ததியா இருக்கிற மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்கும் என்று நாம் நினைக்கலாம். இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்கும் என்று நாம நினைக்கலாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மை சிருஷ்டித்தவர் தேவன். ஆமென். அல்லேலூயா. தன்னுடைய கரத்தினாலே மனிதனை சிருஷ்டித்தவர் தேவன். அல்லேலூயா. மனிதன் தன் கரத்தினாலே உண்டாக்கினது தெய்வம் அல்ல. அல்லேலூயா. மனுஷன் தன் கரத்தினால செஞ்சது என்ன இல்லை? என்ன இல்லை? தெய்வம் கிடையாது. தேவன் அவருடைய கரத்தினால் நம்மை உருவாக்கினார். அல்லேலூயா. அதான் சத்தியம். நாம் அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமாம், நானா எப்படி இருந்தோம்? நம்ம முன்னே இருந்தபோது எப்படி இருந்தோம்? கிறிஸ்துவை சேராதவர்.
இஸ்ரவேலுடைய கிறிஸ்துவை சேராதவர்களாக இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு உடன்பாடுகளால் வாக்குத்தத்த உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கையற்றவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றலுமாக இருந்து விக்கிரகாராதனைக்காரராக இருந்தோம். முதல்ல என்னவா இருந்தோம்? விருத்த சேதனம் இல்லாதவர்களாக இருந்தோம். ரெண்டாவது விக்கிரகாராதனை. அப்படி இருந்த நம்மை ஒரு நாள் ஒரு காலத்தில் திருவிழாவிலே சரியா பின்னாடி போன நம்மை இப்போ என்ன செய்ய, தூரமாக இருந்த நம்மை, சிலைக்கு பின்னாடி போய் கொண்டிருந்த நம்மை, தூரமாக எட்ட இருந்த நம்மை 13 வசனம் சொல்லுது. 13 வசனம் சொல்லுது, முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்து ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அல்ல கரமதிலே சொல்லுவோமா, சமீபமானீர்கள். அல்லேலூயா. எட்ட இருந்த நீங்கள் இப்ப கிட்ட வந்திருக்கிறீர்கள் இயேசுவினால, இயேசுவின் ரத்தத்தினாலே. அல்லேலூயா. முதல்ல விருத்த சேதனம் இல்லாதவர்கள், ரெண்டாவது விக்கிரகாராதிக்கார், மூணாவது விரும்பப்பட்டவர்கள் அல்லது விரும்பப்படுகிறவர்கள். அல்லேலூயா. எப்படி சொல்ல கவனிங்க. இப்போ இவங்க அவங்க நம்ம பார்த்தோம், யூதர்கள் நம்மை அருவருத்தாங்கலாம் பார்த்தோம், புறஜாதின்னு சொன்னாலே வெறுப்பாக பார்த்தாங்கன்னு பார்த்தோம். ஆனால் இப்போ நம்ம கிட்ட வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இது நடந்துச்சு அப்படின்னா, ரோமர் 11 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 11 அதிகாரத்துக்கு சரி கவனிங்க. ரோமர் 11 அதிகாரம். அவங்கள ஆண்டவர் சிநேகித்தார், அனாதி சிநேகத்தான் நான் உன்னை சிநேகித்தேன். அல்லேலூயா. சிநேகித்தாரா? ஆமாம் சிநேகித்தார். ஆனால் அப்படி சிநேகித்த அவங்க அதை சரியாக புரிஞ்சிக்கல. அப்படி சிநேகிக்கப்பட்ட அவங்க சரியாக புரிஞ்சிக்கல. அவங்க சரியாக புரிஞ்சிக்காதனால எப்படிப்பட்ட ஜாதியாக மாறிட்டாங்க தெரியுமா? எப்படிப்பட்ட ஜாதி? இங்கே ரோமர் 11 வாசிக்கிறதுக்கு முன்னாடி செப்பனியா 2 அதிகாரத்தில் 1 வசனம் வாசிங்க. அவங்கள பற்றி என்ன போட்டிருப்பாரு, எப்படிப்பட்ட ஜாதியாக மாறிட்டாங்க பாருங்கள். திரும்பி இங்கே வருவோம் ரோமர் 11க்கு. செப்பனியா 2 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. எப்படிப்பட்ட ஜாதியாக மாறிட்டாங்க? என்ன ஜாதியே? அவங்கள என்னன்னு சொன்னார் ஆண்டவர்? விரும்பப்படாத ஜாதியாக மாறினாங்க. விரும்பப்படாத ஜாதியே. நாம யார் இப்போ சொல்லுங்க? நாம யாரு? விரும்பப்பட்டவர்கள், விரும்பப்படுகிறவர்கள். அல்லேலூயா. அது நீங்கள் 11 அதிகாரத்தில் பார்க்கலாம். 11 அதிகாரத்தில் நாம் எப்படி உள்ளே வந்தோம் அப்படிங்கிறதுக்கு 11 வசனம் பார்த்தீங்கன்னு வைங்களேன். அவருடைய தவறுதனாலே புறஜாதிகளுக்கு என்ன கிடைத்ததுன்னு போட்டிருக்கு. என்ன கிடைத்தது? அவருடைய தவறுதனாலே அவர்கள் தேவகுமாரன் என்று அறியாமல், அவர் தான் மெஸ்ஸியா என்று அறியாமல் கொண்டு போய் சிலுவையில் அறைஞ்சதுனால, அவருடைய தவறுதனால நமக்கு என்ன கொண்டு இருந்து ரட்சிப்பு உண்டாயிடுது. ஓகே, இப்போ பாருங்க, அங்கே அவங்களையும் நம்மளையும் குறித்து சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை வாசிங்க. 18 வசனம் வாசிங்க. 18. நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுகிறதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே. நாம் ஒட்ட வைக்கப்படுவதற்கு, நல்ல ஒளிவு மரமாக இயேசு கிறிஸ்து கூட ஒட்ட வைக்கப்படுவதற்கு, சமீபமாய் வருவதற்கு, கிட்ட வருவதற்கு, ஒட்ட வைக்கப்படுவதற்கு அவர்கள் முறித்து போடப்பட்டார்கள் சொல்லுகிறாயே. நல்லது நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். எதனால அவைகள் முறித்து போடப்பட்டன? அவிசுவாசத்தினாலே. எதனால? அவிசுவாசத்தினால. இயேசு மேல விசுவாசம் வைக்கல, அதனால அவர்கள் முறித்து போடப்பட்டாங்க. நீங்க நாம ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். எதனால? விசுவாசத்தினால. அல்லேலூயா. இப்போ இந்த வசனங்கள் எப்படி காமிச்சிக்குதுன்னா, எப்படி கேளுங்க, இந்த வசனம் எப்படி காமிக்குதுன்னா, விருத்த சேதனம் அடைஞ்சிருந்த அவங்க முறித்து போடப்பட்டாங்க. சரி, விருத்த சேதனம் இல்லாத நாம ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். அவங்க முறித்து போடப்பட்டதுனால நாம ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படித்தான் வசனங்கள் காமிக்குது. உண்மைதான், உண்மைதான். ஆனா கவனிங்க, அவங்க விரும்பப்படாத ஜாதியா மாறினால நாம விரும்பப்பட்டவளா இருக்கிறோம். அப்படிதான் வசனங்கள் காமிக்குது. உண்மைதான், உண்மைதான். ஆனா இன்னொன்னு உண்மை என்ன தெரியுமா? உண்மை, அவங்க விரும்பப்படாத ஜாதியா மாறின பிறகு தான் ஆண்டவர் நம்ம மேல விருப்பம் கொண்டார். அவங்க முறித்து போடப்பட்ட பிறகுதான் சரி நம்மளை ஒட்ட வைக்கலான்னு அவர் நினைச்சார். அப்படி இல்லை, அப்படி இல்லை. எப்படி தெரியும் நமக்கு? எபேசர் 1 அதிகாரம் 4 வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. உங்களை என்னையும் எப்போ விரும்புகிறார்? நாம் எப்போ விரும்பப்பட்டவர்கள்? எபேசர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள், குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே. நல்ல கரங்கொதல்ல சொல்லுவோமா? எப்போ? உலகம் தோன்றதுக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அல்லேலூயா. உலகம் தோன்றதுக்கு முன்னே ஆபிரகாமை அவர் தெரிந்து கொண்டார். உலகத்தோடு ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். அதே நேரத்தில் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார்.
அல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவன் விரும்ப மாட்டேன்னு சொன்னான், அருவருக்கு தக்கிற சந்ததின்னு சொன்னான். ஆனால் அவர் எப்போ டிசைட் பண்ணிட்டார்? அவர் எப்போ டிசைட் பண்ணிட்டார்? ஆமாம், எபேசு 1:12 சொல்லுது, தம்முடைய தயவுடைய சித்தத்தின் ரகசியத்தை அவர் தன் சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு. அல்லேலூயா. அவர் டெசிஷன் எடுத்துட்டார். எப்போ? ஏம்மா நீ இந்த சேர்ல நீ உட்காரணும், நீ இந்த சபையில வந்து உட்காரணும் அப்படின்னு நீ என்னைக்கு முடிவெடுத்த தெரியாது. ஆனா வசனம் சொல்லுது, அவர் அன்னைக்கே முடிவெடுத்தார். என்னைக்கு? உலகம் தோன்றுவதற்கு முன்னே. அல்லேலூயா. அப்பமே உன் மேல அவர் விருப்பம் கொண்டார். அல்லேலூயா. ஆமா, அவங்க நடுவில் விரும்பப்படாத ஜாதியா மாறிட்டாங்க. ஆனா நாம ஒட்ட வைக்கப்பட்டிருக்கோம், சமீபமாக இருக்கிறோம். எதனால? உலகம் தோன்றதுக்கு முன்னமே தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடினால. அல்லேலூயா. ஆனால் அதனால மாத்திரமல்ல. அந்த 13 வாசிங்க, எதனாலன்னு பாருங்க. 13 வாசிங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அல்லேலூயா. எதனாலங்க சமீபமானீங்க? கிறிஸ்து அல்லாமல் நம்ம சமீபமாக முடியாது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ரத்தத்தில் தான் என்ன இருக்குது? ரத்தத்தில் என்ன இருக்குது? லேவியர் 17:11 சொல்லு. ரத்தத்தினாலே, உயிர், மாம்சத்தின் உயிர் எங்க இருக்குது? ரத்தத்தில் இருக்கிறது. ரத்தத்தினாலே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய உயிர்னாலே, அவருடைய இயேசுடைய ஜீவனாலே, அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியானதுனாலே. அல்லேலூயா. அவர் பலியானதுனாலே நீங்கள் நான் இப்போ எங்கே வந்திருக்கிறோம்? சமீபம் வந்திருக்கும். இன்னொரு காரணம் சொல்ல, ஒரு காலகட்டத்தில் பிதாவின் மடியிலே இருந்த குமாரன் ஒரு காலகட்டத்தில், எனக்கு கொஞ்சம் நிமிர்ந்து பாரு, ஒரு காலகட்டத்தில் அவர் தேவனை விட்டு பிரிந்ததுனாலே நீ நான் என்ன செஞ்சிருக்கோம்? சமீபமாக இருக்கோம். அவர் தேவனை விட்டு பிரிந்ததுனாலே நீங்கள் நானும் சமீபமாக இருக்கிறோம். அவர் தேவனால கைவிடப்பட்டதுனாலே, என் தேவனே ஏன் என்னை, அவர் சிலுவையில் கைவிடப்பட்டதுனாலே நீங்கள் நானும் கிட்ட சேர்ந்திருக்கிறோம். இதெல்லாம் யாரால் விட இருக்கு சொல்றியா? இயேசு. இயேசு 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 நமக்காக பிதாவை விட்டு மாம்சத்தில் வந்ததுனால, இயேசு அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காய் தந்ததுனால, இயேசு ஒரு மிருகம், ஆடு, காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகள் பலியாகிறது போல தன்னை பலியாக ஒப்பு கொடுத்ததுனால, இயேசு நமக்காக பலி ஆனதுனால, கிறிஸ்து இயேசுக்குள் நீங்கள் நானும் இப்போ சமீபமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க மிருகத்தின் ரத்தத்தினால அவரோட ஒப்புரவாயிட்டே இருந்தாங்க. ஆனால் எபிரேயர் நிருபம் சொல்லுது, அதனால பாவம் நிவர்த்தி ஆகலை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் அதனாலே சரீர சுத்தி உண்டாகுமானால், வசனம் அப்படி தான் சொல்லுங்க. அதனாலே வாசித்து பாருங்க, எபிரேயர் 9:14 வாசிங்க. ரொம்ப அருமையாக இருக்கு. எபிரேயர் 9:14 வாசிங்க. எபிரேயர் 9. ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. எவ்வளவு நிச்சயம். ஏன்னா அதுக்கு முதல் வசனம் வாசிங்க, 13 வாசிங்க. அதப்படி எனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி வெள்ளாட்டுக்கடா கடாரியினுடைய இரத்தத்தில் உண்டாகிறதான காரியமே சரீர சுத்தி உண்டாக்குமானா, தன்னைத்தானே பலிதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசுடைய இரத்தம் உங்களை செத்த கிரியையில சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு அஷூரன்ஸ் ஆவியானவர் தராரு அந்த இரத்தத்தினால. பாருங்க, ரோமர் 5:9 வாசித்து பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு. ரோமர் 5:9 வாசிங்க. ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். நல்ல கரங்குதிலே சொல்லுவோமா?
எத்தனை பைபிள் எவ்வளோ நிச்சயம் நிச்சயம் அதிக நிச்சயம் அதிக நிச்சயம் சொல்லு பாருங்க. செத்த கிரியில சுத்திகரிக்கப்படுவது அதிக நிச்சயமாகவே. இப்போ அவருடைய ரத்தத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்க நாம கோபாக்கினைக்கு நீங்கள் அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. விருத்த சேதனம் இல்லாதவர்கள், விக்கிரகாராதனைக்காரர்கள். ஆனால் இப்போ யார் நம்ம? இப்போ யார் நம்ம? விரும்பப்படுகிறவர்கள். உலகம் தோன்றதுக்கு முன்னே விரும்பப்பட்டவர்கள், இப்போ விரும்பப்படுகிறவர்கள். அல்லேலூயா. இந்த ஸ்லாக்கியம் பாக்கியம் யாரால் கிடைச்சது? இயேசுவால். இயேசு நமக்காக பலியானதுனால. அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது, அந்த 13 வசனம், நீங்கள் என்ன ஆனீர்கள்? முன்னே எப்படி சொல்லுது? வாசிங்க 13. முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்து ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். என்ன ஆனீர்கள்? சமீபமானீர்கள். வந்து பாருங்க, இப்போ 8 இருந்த நீங்கள் கிட்ட வந்துடுன்னு சொல்லுது. கேள்வி என்னன்னு ஆவியானவர் என்ன கேட்குறாருன்னா, ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்குற, என்னை பார்த்து கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? சமீபமானீர்கள்னு வசனம் சொல்லுது. நீ எவ்வளோ கிட்ட இருக்கிற இயேசுவோட? ஹவு க்ளோஸ் யூ ஆர்? நீ இயேசுவோட எவ்வளோ கிட்ட இருக்கிற? இயேசுவோட எவ்வளவு கிட்ட இருக்கிற? சரியா? இப்போ நான் திவாகர் கிட்ட இருக்கிறேன், திவாகர் இன்னும் கிட்ட வருது. சரியா? இப்படியே கை வச்சு நான் கிட்ட இருக்கிறேன்னு சொல்லலாம். தூரமாக இருக்கிற ஒரு ஆளுக்கு திவாகர், இப்போ நான் இங்கே பக்கத்தில் இருக்கிறனால நீங்கள் தூரமாக இருக்கிற ஆள் வந்து தூரமாக இருக்கீங்க தான் சொல்லணும். ஆனால் என்னென்னு சொல்லலாம்? கிட்ட. உங்களை கம்பேர் பண்ண என்னென்னு சொல்லலாம்? கிட்டன்னு சொல்லலாம். ஆவி என்ன கேட்குறாரு, நீ எவ்வளோ கிட்ட இருக்கிற? நீ எவ்வளோ கிட்ட இருக்கிற? விருத்த சேதனம் இன்னைக்கு நமக்கு இல்லை. கரங்க தெரியல சொல்லுவோமா? ஏன்னா அப்போஸ்தலர் 15 சொல்லிட்டாங்க, புறஜாதிகளை என்ன செய்ய வேண்டாம், பரிசுத்த ஆவிக்கும் நமக்கு நலமாய் கண்டது புறஜாதிகள் என்ன செய்யப்பட வேண்டாம், விருத்த சேதனம் பண்ணப்படும். ஆனால் ஒரு விருத்த சேதனத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கரங்க தெரியல சொல்லுவோமா? அது என்ன விருத்த சேதனம்? உபாகமம் 10:16, எரேமியா 4:4, இதுல எல்லாம் அந்த விருத்த சேதனத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. என்ன விருத்த சேதனம்? ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. எங்க எதை விருத்த சேதனம் பண்ண நம்ம? எந்த? இருதயத்தின் நுனித்தோலை. அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தங்க? இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்றது என்னது? இதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்றது என்னது? எரேமியா 4:4 பாருங்க, வாசிங்க டக்குன்னு. எரேமியா 4:4 வாசிங்க. யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் என் உக்கிரம் அக்கினியை போல எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். அல்லேலூயா. ரோமர் 2:29 சொல்லுது, உள்ளத்தில் யூதனானவனே யூதன். மாம்சத்தின்படி விருத்த சேதனம், இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனம் தான் விருத்த சேதனம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னு என்ன விருத்த சேதனம்? நான் இனி உலகத்திற்கு வாழ மாட்டேன். சரி, என்னுடைய ஆசாபாசங்கள்லாம் விருத்த சேதனம் பண்ணிடுறேன், நுனித்தோலை வெட்டி போட்டுறேன். இனி உலகத்திற்கு வாழக்கூடிய அந்த சின்ன கொட்டிக்கிட்டு இருக்க அந்த ஆசை கூட எனக்கு வேணாம், அது எல்லாத்தையும் வெட்டி போட்டுறேன். இருதயத்தின் நுனித்தோலை வெட்டி தூக்கி வீசிடுறேன், அது எனக்கு வேண்டாம். நான் இயேசுவோடு கூட ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க 2 உதாரணம் பார்த்தீங்கன்னா, ரோமர் 11 நல்ல ஒளிவு மரத்தில் என்ன பண்ணிருக்கோம்? என்ன பண்ணிருக்கோம்? ஒட்ட வைக்கணும். யோவான் 15 நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் என்னங்க பேசுவோம், நீங்கள் அதன் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தாள், அல்லேலூயா, அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அங்கேயும் திராட்சை செடியோட கொடி என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஒட்டிக்கிட்டு இருக்கணும். நல்ல ஒளி உருவத்தோட காட்டு ஒளி உருவ கிளைகளாகி நாம் இப்ப என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒட்டி இருக்கணும். நல்ல கணக்கு சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமாங்க, ஒட்டி இருக்கணும், ஒட்டப்பட்டிருக்கணும். அதனால அதுதான் காரியம். முதல்ல விக்கிரகாராதனை செய்தோம், இப்போ எதிரமா விருத்த செய்தோம். எதிரமா பெருமை அந்த பெருமை சொல்ல, தேவனுக்கு சொல்ற, தேவனுக்கு நாம தேவனை மையப்படுத்தும்படியான காரியம் எது தெரியுமா? பிலிப்பியர் 3 அதிகாரம் பாருங்க, பவுல் சொல்ற பாருங்க. பிலிப்பியர் 3 அதிகாரத்துக்கு வாங்க, பவுல் சொல்ற காரியத்தை வாசிங்க. மூணாவது வாசிக்க.
ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து நல்ல கரமுதலை சொல்லுவோமா? அல்லேலூயா. விக்கிர ஆராதனைக்காரராகி நாம் இப்ப என்ன ஆராதனை செய்யறோம்? ஆவியிலே தேவனுக்கு ஆராதனை செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். நல்ல உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அல்லேலூயா. ஆமா, இருதயத்தை நுனித்தோலை வெட்டி தூக்கி போட்டு ஆவியில தேவனுக்கு ஆராதனை செய்கிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். உள்ளத்தில் யூதனானவனே ஆயிருக்கமா? ஆயிருக்கமா? ஹவ் க்ளோஸ் வி ஆர். சமீபமானீர்கள் சொல்லி இயேசுவோட எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறோம்? இயேசுவோட எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறோம்? கவனிங்க, எவ்வளோ க்ளோஸாக இருக்கும் தெரியுமா? நம்ம புறஜாதி, சரியா? புறஜாதி நம்மளை அவர் எப்படி கொண்டாந்துருக்கு? அவர் ரத்தத்தினால் என்ன பண்ணியிருக்காரு? நம்மளை ரத்தத்தினால் என்ன பண்ணியிருக்காரு? சமீபமாக இருக்கிறார். எந்த அளவுக்கு சமீபமாக கொண்டாந்துருக்காருன்னு அடுத்த வாரம் பார்ப்போம். எந்த அளவுக்குன்றது அடுத்த வாரம் பார்ப்போம். ஆனால் சமீபமாக இருந்திருக்குன்னு சொல்ல தாவீது அவனோட குமாரன் அப்சலோம் தாவீது குரமாக எழும்பின போது அவன் சிங்காசனத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு என்ன செய்யறான்? தப்பி பிழைக்க வேண்டும் என்று வனாந்திரமாக புறப்பட்டு போகிறான் தாவீது. அவன் போகும்போது அவனோட நிறைய பேர் போனாங்க கூட. அவனோட இருந்த ஜனமெல்லாம் போனாங்க. அவனோட இருந்த ஜனமெல்லாம் போகும்போது குறிப்பாக ஒருத்தன் போனான் தாவீதோட, சரியா? அப்போ தாவீது சொன்னான், அவனை பார்த்து என்ன சொல்கிறான் பாருங்க. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்து வாங்க. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் ஈத்தாயின்னு சொல்லக்கூடியதான அந்த மனுஷனை குறித்து என்ன செய்யணுமா வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் அவனை தாவீது சொல்கிறான். எல்லாம் கூட வர்றது யாரும் வேற யாரையும் அப்படி சொல்லலை. ஆனால் அவனை பார்த்து சொல்கிறான் தாவீது என்ன சொல்கிறான் பாருங்க. 19ஆம் வசனத்தில் வாசிங்க. 19ஆம் வசனத்தில் 2 சாமுவேல் 15. ராஜா கித்தியனாகிய ஈத்தாயை பார்த்து, நீ எங்களுடனே கூட வருவானேன்? நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு. நீ அந்நிய தேசத்தான், நீ உன் இடத்திற்கு திரும்பி போகலாம். நீ யாரு? அந்நிய தேசம். சொல்ல, நீ யாரு? அந்நிய தேசம். நீ புறஜாதிடா ஈத்தாயி. அவன் வெறுப்புல சொல்ல, அருவருத்து அப்படி சொல்ல, நல்லதோட சொன்னான். டே ஈத்தாயி, நீ ஏன்பா எங்களோட வர? போய் அப்சலோமோட ராஜாவோட போய் இரு. நீ எது கஷ்டப்படணும்? நான் இப்போ வனாந்திரமா போகிறேன், காட்டுக்குள்ளே போகிறேன், என்ன சம்பவிக்கும் தெரியாது. நீயே என் கூட வரணும். நீயே வரணும். நீ யாரு? நீ அந்நிய தேசம். நீ அந்நிய தேசத்தான். அப்புறம் எப்போ வந்த? 20ஆம் வசனம் பாருங்க. நீ நேற்று தானே வந்த. நீ என்ன ஆபிரகாம் இருக்கிறதா வந்துருவா? இஸ்ரேல் மக்களா நீ? அந்த மாதிரி சொல்ல நமக்கு சொல்றேன். எப்போதான் வந்தாய்? நேற்று. சொல்லு, எப்போதான் வந்தாய்? நேற்று தானே வந்தாய். என்ன பண்ண? போயிடு, போய் ராஜாவோட போய் என்கிட்ட வந்து கஷ்டப்படாத அப்படிங்கிறான். நீ அந்நிய தேசத்தாண்டா, நீ நேற்று தானே வந்த ஈத்தாயி, சரியா? நீ போ அப்படிங்கிறான். வாசிங்க தொடர்ந்து. இன்று நான் உன்னை எங்களோட நடந்து வரும்படிக்கு அழைத்து கொண்டு போகலாமா? நான் போகக்கூடிய இடத்திற்கு போகிறேன். நீ உன் சகோதரரையும் அழைத்து கொண்டு திரும்பி போ. கிருபையும் உண்மையும் உன்னோட இருப்பதாக என்றான். ஆனாலும் ஈத்தாய் அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனாலும் ஈத்தாய் என்ன சொல்றான் பாருங்க, வாசிங்க. ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானோ செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான். இதுதாங்க சமீபம். நல்ல கரங்க தலையில சொல்லுவோமா? நேத்து வந்தவன் அந்நிய தேசத்தான், புறஜாதி. அவன் சொல்றான் ராஜா தாவீது ராஜா, உம்முடைய அன்பை நான் பார்த்துட்டேன். எது இருக்குது இப்போ? சொல்லுங்க, எது இருக்குது? சிங்காசனத்தை நீர் விட்டாலும், அரண்மனை நீர் விட்டாலும், சுகவாசத்தை விட்டாலும், நீர் வனாந்திரமா போனாலும், காட்டுக்கு போனாலும், நீர் சாகரா இருந்தாலும், உங்களுடைய அன்பு என்னை ஈர்த்தது. நான் அந்நிய தேசத்தான், நேற்று தான் வந்தேன். ஆனால் நேற்று தான் வந்தாலும் நான் எதை பார்த்துட்டேன்? தாவீது உங்கள்கிட்ட என்ன பார்த்துட்டேன்? அன்பை பார்த்துட்டேன். அதில் ஈர்க்கப்பட்டுட்டேன். இனி நான் வந்து செத்தாலும் பிழைத்தாலும் உங்களோட தான் இருப்பேன் என்று கர்த்தருடைய ஜீவனை, ராஜாவை ஆண்டவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எப்படி சொல்றான் பாருங்க. பிரிஞ்சு போறதை பத்தி என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். உங்களோட தான் இருப்பேன். சாகரமா சேர்ந்து சாவோன்றான். நேற்று வந்தவன் அந்நிய தேசத்தான். எவ்வளோ க்ளோஸ் பாருங்க தாவீதுக்கு. இவன் தாவீது அன்புனால, தாவீது அவனுக்காக சிலுவையில் மறிக்கலை, தாவீது அவனுக்காக ரத்தம் சிந்தலை, சரியா? நேற்று வந்தவன் ஒரு நாள் என்ன எதை பார்த்துட்டான் தாவீதுகிட்ட? சொல்லு, ஒரு நாள் எதை பார்த்துட்டான்? அப்படியா நம்ம அர்த்தம் எடுத்துக்கிறோம். அதுக்கு நேற்று தான் வந்தேன் அப்படி நினச்சக்கூடாது. சொல்லும்போது சமயமாக வந்தேன்னு சொன்னான். நேற்று தான் நான் வந்தேன் அப்படிங்கிறான். இப்போ தான் நான் வந்தேன் அப்படின்னா. ஆனால் நம்ம எதை பார்த்தோம்? அன்பை பார்த்தோம். நம்ம கல்வாரி அன்பை சுவைத்தவர்கள். அல்லேலூயா. தாவீது அவனுக்காக மறிக்கலை, ஜீவனை கொடுக்கல, ரத்தம் சிந்தலை, சிலுவையில் அறையப்படலை, அவமான நிந்தைகள் எல்லாத்தையும் தாவீது என்ன செய்யலை, அவனுக்காக தாங்கலை. ஆனால் எல்லா பரியாச நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சகித்தவர் நமக்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவருடைய கல்வாரி அன்பை நாம் சுவைத்திருக்கிறோம்னு சொன்னான். இந்த ஈத்தாய் தாவீதை பார்த்து சொல்லக்கூடாதுன்னா நாம சொல்லுவோம், ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே
உம்மோடு தான் நான். கரங்குத்தல சொல்லுவோமா? அல்லேலூயா. உம்மோடு தான் நான். சீஷரில் ராபோஜன பந்தியில் சரியா 12 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் இயேசுவோட தான் இருக்கிறான். ஆனால் சரீர பிரகமாக தான் இயேசுவோட இருந்தான். மனதில் எங்கே இருந்தான்? மனதில் எங்கே இருந்தான்? 30 வெள்ளிக்காசு மேலே தான் இருந்தான். இறுதி நுனித்தோல் வெட்டப்படலை சரியா. ஆனால் ராபோஜனத்தில் இருக்கிறான். இயேசு உடைய ராபோஜனத்தில் அவன் இருக்கிறான். அங்கே பிசிக்கலாக இருக்கிறான், சரீர பிரகாரமாக இருக்கிறான். இன்றைக்கு நாம் எல்லாரும் சரீர பிரகாரமாக சபையில் உட்கார்ந்து இருக்கிறோம். அப்படித்தான் அந்த யூதாஸ் காரியத்தில் இருந்தான். உள்ளே தான் இருந்தான், இயேசுவின் பக்கத்தில் இருக்கிற போல தான் இருந்தான். ஆனால் இயேசுவோட பக்கத்தில் சரீர பிரகாரமாக இருந்தானே தவிர மனதளவில் இல்லை. மனதளவில் இல்லை. இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்படாதவனாக 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டவனாக அதற்காக இயேசுவையே காட்டி கொடுக்கிறதுக்கு சமயம் பார்த்தவனாகத்தான் அவன் உள்ளே இருந்தான். ஆனால் பார்க்க எப்படி தெரிஞ்சது? இயேசுவோட சமயமாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன், யோவான் 13ஆம் அதிகாரம், இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன் யோவான் 13ஆம் அதிகாரம் வாங்க வாசித்து முடிப்போம். 13ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனா இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்தான். எங்க இருந்தான்? எங்க இருந்தான்? இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தன் உள்ளே தான் இருந்தான். ஆனால் மனதளவில் எங்கே இருந்தான்? கிட்ட இருந்தான். சரீரப்பிரதமா. மனதளவில் எங்கே இருந்தான்? எட்ட இருந்தான். ஆனால் இன்னொருத்தன் அன்பாக இருந்த சீஷன் எங்கே சாஞ்சிக்கிட்டு இருந்தான்னு போட்டிருக்கு. எவ்வளோ க்ளோஸ் நம்ம இயேசுவோட. ஈத்தாய் பாருங்கள், தாவீதை விடலை. யோவான் இயேசுவோட மார்பிளை சாய்ந்து கொண்டா. அன்பாக இருந்த சீஷன் அவ்வளோ க்ளோஸ். இயேசுவோட மார்பிளை சாஞ்சிருக்கேன். க்ளோஸ், அவ்வளோ க்ளோஸ், அவ்வளோ சமீபம், அவ்வளோ சமீபம். இயேசு அது விரும்புகிறாரா? சொல்லுங்கள், இயேசு விரும்புகிறாரா? ஆமாம். யோவான் 15 சொல்கிறார்ல, நீ என் கூட ஒட்டிக்கிட்டு இரு. கணக்கு தெரியல சொல்லுவோமா? அல்லேலூயா. யோவான் 15 அதிகாரமே என்னதான் பேசுகிறார் ஆண்டவன் பார்த்தா, என் கூட ஒட்டிக்கிட்டு இரு, என்னை ஒட்டிக்கிட்டு இரு, என்னை ஒட்டிக்கிட்டு இரு, என்னை விட்டு மட்டும் பிரிஞ்சிடாத, உணர்ந்து போயிடுவேன். ஒட்டுனே இருந்துட்டா கனி கொடுப்ப. அல்லேலூயா. நீ என்னிலும் நான் உன்னிலும், நீ என்னிலும் என் வார்த்தை உன்னிலும், உன்னிலும் என்னிலும், உன்னிலும் என்னிலும், அப்படியே சங்கமமா இரு, சமீபமா இரு. சங்கடமா இருக்காத, சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்ல, உங்களுக்கு சந்தோஷம் இருக்குதுங்க. யோவான் 15 நீங்கள் வாசித்து பாருங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னார் ஆண்டவர். யோவான் 15 திருப்புங்களேன். ஏன் சொல்கிறேன்னு சொல்கிறார். அப்படியே அடுத்த பக்கம் தானே திருப்புங்க. ஏன் சொல்கிறேன்னு சொன்னார் இது எல்லாத்தையும். 11ஆம் வசனம் பாருங்க என்ன சொல்கிறாரு. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. எதுக்கு சொன்னேன்? சந்தோஷம். உன் சந்தோஷம் நிறைவா இருக்கு தான் சொல்கிறேன். என் கூட ஒட்டிக்கிட்டு. அல்லேலூயா. நம்ம எவ்வளோ ஒரு பாதத்தில் விழுந்து கிடக்கணும் தெரியுமாங்க. இந்த யூதர்கள் நினச்சோம் நம்ம கூட உட்காந்து சாப்பிட அருவ இருக்கிறான். அவனுங்க பார்த்தா சவுல் ராஜா நம்ம கையில் சாக மாட்டேன்னு சொல்கிறான். அவமானம் எனக்கு கேட்டான். இவனை பார்த்தா பொண்ணுன்னா எடுப்பேன்னு சொல்கிறான், சாக மாட்டேங்க அப்படிங்கிறான். சேர்ந்து சாப்பிட்டாக்க என்ன பண்ண தட்டை தூக்கிட்டு ஓடுறானுங்க. அவ்வளோ கேவலம். ஆனால் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு நாம் சமீபமாக இருக்கிறோம். அல்லேலூயா. யாரால? இயேசுடைய ரத்தத்தினால. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் இல்லை. அருமையான ஒரு பாட்டு பாட போகிறோம். அதுக்கு சரி, நம்ம எல்லாம் எளிமையில் இப்போ ஒரு பாடல் பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம ஜெபித்து முடிப்போம்.